95 99 வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படித்தேன். தென் ஊரில் இருக்க எல்லா எக்ஸாமும் 99ல் நான் எழுதினேன். கேட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணேன். பட் எனக்கு ஐஐடி கரக்பூர் கிடைக்கல, அதனால படிக்கல. கேட் எக்ஸாம் எழுதினேன், ஸ்கோர் பண்ணேன். நல்ல கால ஐஏஎம் அகமதாபாத் ஏபிசி மட்டும் தான் ட்ரை பண்ணேன், அப்போ அதெல்லாம் கிடைக்கல. தென் பேங்கிங் ஃபீல்டுக்குள்ள உள்ளார போயிட்டேன். ஒரு 25 வருஷம் பேங்க்ல வந்து பிரான்ச் மேனேஜராக ஸ்டார்ட் பண்ணி எடுத்தோடனே பிரான்ச் மேனேஜராக தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா அக்ரி இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் இருந்ததுனால டைரக்ட் ஆஃபீஸர். தென் அப்படியே ஒரு 25 வருஷம் கண்ட்ரி லெவலில் பிஸ்னஸ் ஹெட்டாக ஒர்க் பண்ணேன். பேங்கிங் ஃபீல்டில் இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயும் ஒர்க் பண்ணேன். ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா ஸ்டேட்டுக்கும் ட்ராவல் பண்ணக்கூடிய ஆள். இப்போ ஒரு இந்த அகாடமியை நம்ம வந்து 2000 உன்னதி ஐஏஎஸ் அகாடமியை வந்து நம்ம 2018 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணோம். 2017 வந்து பேக்லாக் வேக்கன்சி 2017 தான் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎன்பிசி அக்ரி இன்ஜினியரிங்க்கு டிஎன்பிசி எக்ஸாம் நடக்கிறது 2017 தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎன்பிசி எக்ஸாமே கிடையாது. அப்போ அதுக்கு முன்னாடிலாம் ரெக்ரூட்மெண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மட்டும் தான் உண்டு. பிஏ அப்போ கோர்ஸ் நேம் வந்து பிஇ அக்ரி, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் அக்ரிகல்ச்சர். அந்த கோர்ஸை படிச்சுட்டு வர்றவங்க ஒரு இனிஷியலாக கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஆவரேஜாக 40 ஸ்டூடெண்ட் தான் வெளியில் வருவாங்க. 60 80 அந்த அளவுக்கு இருந்துச்சு. டில் 1984 வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து கோர்ஸை முடிப்பாங்க, அடுத்த நாள் கவர்மெண்ட்ல போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஏஇ டிபார்ட்மெண்ட்ல ஒன்லி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சிருந்தா போதும். எக்ஸாம் கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஒவ்வொரு பீரியட்ல என்ன பண்ணாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருந்து இது போட்டு அப்ளை பண்ண சொல்லுவாங்க. எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது, நேரடியாக இன்டர்வியூ. டில் 1997 1997 வரைக்கும் இந்த அக்ரி இன்ஜினியரிங் எக்ஸாம் வந்து வெறும் இன்டர்வியூனா அப்போ அந்த காலத்தில் நான் பப்ளிக் ஆன்லைனில் இருக்கீங்க, இந்த கிளாஸே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பப்ளிக்காக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. என்னெல்லாம் நடக்கணுமோ அவ்வளவும் நடக்கும். அந்த மெரிட்டுக்கெலாம் வேலை கிடையாது. ஸோ 97க்கு அப்புறம் 2007 ஒரு கால்ஃபர் வந்துச்சு. அது டிஎன்பிசி எக்ஸாம் தான் வந்துச்சு. ஆனால் கேஸ் ஃபைல் ஏன்னா டில் 97 வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க யாருமே அப்போ பெர்மனண்ட் ஆகி அடுத்த கேடருக்கு போகலை. அதனால எக்ஸிஸ்டிங் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க கேஸ் போட்டதுனால அப்போ 40 போஸ்ட் கால்ஃபர் பண்ணாங்க 2007. ஆனால் அதை வந்து கேஸ் ஸ்டே எல்லாம் இதாகி கடைசியில் அந்த ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு. அகைன் 2017 தான் ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி எக்ஸாம் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நடந்தது. அது வந்து பேக்லாக் வேக்கன்சி டிபார்ட்மெண்ட்ல ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து ஃபில் ஆகாத போஸ்ட், அது 27 போஸ்ட். கொஞ்சம் பேக்ராப் சொல்லிட்டு அப்புறம் நான் உள்ளார போறேன். 27 போஸ்ட் 22 or 27 அந்த போஸ்ட் வந்துச்சு. ஒன்லி கேட்டகரி பீப்புள் அந்த அவங்க ரைட் பண்ணி 2017 அவங்க வந்து ஜாபுக்குள்ள உள்ளார போனாங்க. 2018 ஜனவரி அவங்க 2017 நவம்பர் டிசம்பர்ல தான் எக்ஸாம் எழுதினாங்க. ஸோ அப்போ வந்து என்ன நீட் இருந்துச்சுன்னா, அக்ரி இன்ஜினியரிங்க்கு ஒரு பெரிய கோச்சிங் சென்டர் கிடையாது, ஃபர்ஸ்ட் காலேஜே கிடையாது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தான் பிஏ அக்ரி இன்ஜினியரிங், இப்போ பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்க கோர்ஸ். அண்ணா யூனிவர்சிட்டியில் சில கோர்ஸ் சில காலேஜஸ்ல அக்ரி இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2008 நம்ம இன்ஸ்டியூட்டை வந்து அக்ரி இன்ஜினியரை மையமாக வச்சு தான் இந்த இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்தோம். ஸோ அப்போவுமே நிறைய ஸ்டூடெண்ட் நான் கிட்டத்தட்ட 60 பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல 2018 படித்தாங்க. 57 பேர் உள்ள போயிட்டாங்க. போஸ்ட் வந்து 106 நினைக்கிறேன். 106 57 நம்ம உன்னதி அகாடமி ஸ்டூடெண்ட் தான் அப்போ ஜாப்ல போறாங்க. தென் வந்து அப்போ நம்ம வந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கிளாஸு, அப்புறம் மெட்டீரியலு, டெஸ்ட்டு, மார்க்ஸ் இன்டர்வியூ ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க கூடயே டிராவல் பண்ணி அந்த 57 ஃபைனல் அவுட்கம். அவுட் ஆஃப் 106, 57 ஃப்ரம் உன்னதி ஐஏஎஸ் அகாடமி. தென் 2022 அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் அப்படியே ஆச்சு. அப்போ 66 போஸ்ட். ஸோ அதுல 37 பேர் கிளியர் பண்ணாங்க நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட். இப்போ வந்து திருப்பி இதான் 4வது தடவை வந்திருக்கு. இடையில ஒரு தடவை பேக்லாக் வேகன்சி விசுவலி சேலஞ்சிட்டு அது சிவில் இன்ஜினியர்ஸ் தான் போனாங்க. ஏன்னா அக்ரி இன்ஜினியரிங் ஆள் இல்லை. ஆள் அக்ரி இன்ஜினியர்ஸ் இருந்தா அது ஒரே ஒரு போஸ்ட் கால் பராச்சு. அது வந்து பிசிக்கலி விசுவலி இம்பேர்டு, ஹியரிங் லாஸ். அது ஆளே அந்த கோட்டால வந்து அக்ரி இன்ஜினியர்ஸே தமிழ்நாட்டில் அப்படியா? சும்மா அதெல்லாம் அப்படியே எக்ஸாம் அட்டன் பண்ணாலே வேலை கிடைச்சோம். சரி ஓகே. ஆக்சுவலா ஆன்லைன்ல இருக்கிறவங்க நான் வந்து இங்க எனக்கு முன்னாடியும் டைரக்டா ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதனால அவங்க பேசுறது உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவங்களும் அப்பப்ப இன்ட்ராக்ட் பண்றாங்க. ஸோ இது இந்த ஹிஸ்டரி. இப்போ எனக்கு நாங்க ஏன் இந்த உன்னதி ஐஏஎஸ் அகாடமியை ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டிலே அக்ரி இன்ஜினியர்ஸுக்கு கோச்சிங் கொடுக்கறது கிடையாது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில காலேஜஸ்ல கூட்டு சேர்ந்து ஒரு கம்பைன் ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு. அது ஒரு இன்ஃபார்மலா இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டா இருக்காது. ஆர்கனைசர்ஸா ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் சீரீஸ், கிளாஸஸ், இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஓவரால் ஹோலிஸ்டிக் இது வந்து கிடையாது. அது நாம தான் முதல்ல. இன்னை வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வேற இன்ஸ்டியூட் எதுவும் கிடையாது. அப்படி யாராவது ஆரம்பிச்சிருந்தா கூட அது சும்மா டெம்பரவரி. ஏன்னா அவங்களோட மெட்டீரியல் இருக்காது. திடீர்லாம் அக்ரி இன்ஜினியரிங் மெட்டீரியல் ரெடி பண்ண முடியாது. நாம இப்ப டெவலப் பண்ணிருக்கக்கூடிய மெட்டீரியலுமே ஓவர் த பீரியட் 2018 டெவலப் பண்ண சும்மா ஈவன் அந்த 2018 15 நாள் படிச்சவங்க எல்லாம் எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. 2022 அப்படி இல்லை. மினிமம் 3 to 5 months ப்ரிப்பரேஷன் வேணும். ஸோ இப்போ வந்து சீட்டு கொஞ்சம் அதிகம். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணா யாருனாலும் கிளியர் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டூடெண்டே இப்போ 150 பேர் இருக்காங்க. அதாவது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, அக்ரி இன்ஜினியரிங் இப்பதான் பிரஸ் நோட்டிபிகேஷன் வந்துச்சு அதனால கிளாஸ் எடுக்கிறோம். நோ, 2018 இருந்து இன்னைய வரைக்கும் சப்ஜெக்ட் கிளாஸ நாங்க ஸ்டாப் பண்ணதே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் பேட்ச் போயிட்டு இருக்கோம். அப்ப நம்ம என்ன சொல்லி உன்னதி அகாடமியில வந்து ஆட்களை சேர்ப்போம் அப்படின்னா, நீங்க சேர்ந்துக்குங்க, கிளாஸ் ரெகுலரா போகும், அட்டன் பண்ணுங்க. எப்ப எக்ஸாம் வருதோ அது வரைக்கும் நீங்க வந்து கிளாஸை ரிப்பீட்டடா அட்டன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2022 தான் லாஸ்ட் காமனா எல்லாருக்கும் நடந்த எக்ஸாம். ஏன்னா 2023 இருந்து 22 எண்டுல டிசம்பர் நவம்பர்ல ஜாயின் பண்ணவங்க 2023, 24, 25 வருஷம் இந்த மே மாசம் பாஸ் ஆகி வருவாங்க, நேரம் இங்க ஜாயின் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரோலிங் கிளாஸ் நடந்துகிட்டே, சைக்கிளிக் கிளாஸ், யூனிட் 1ல இருந்து 10ல இருந்து ஜெனரல் ஸ்டடிஸ் எல்லா கிளாஸும் போயிட்டு, அந்த மாதிரி இந்த நோட்டிபிகேஷனுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்டோட மொத்த எண்ணிக்கை 150+. அப்படின்னா 2022 எக்ஸாம் எழுதாதவங்க நம்மகிட்ட ஜாயின் பண்ணி கோர்ஸை முடிச்சு எக்ஸாமுக்கு ரெடியா இருக்கிறவங்க 150 பேர் தெரிஞ்சுக்கங்க. ஸோ 150ல இன்னும் கொஞ்சம் பேர் என்னன்னா, அந்த 2022 எக்ஸாம் எழுதுறவங்க, 2018 எழுதுறவங்க, 2017 எழுதுறவங்க, அதுல ஃபெயில் ஆயிருப்பாங்க. அவங்க லிஸ்ட் போட்டீங்கன்னா அது ஒரு எண்ட் லிஸ்ட் வந்துடும். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் லைவ் ஸ்டூடெண்ட், நீங்க புது ஸ்டூடெண்ட் நான் கணக்குல இல்லாம சொன்னோம்னா 150 பேர் ஆல்ரெடி நம்மகிட்ட கோர்ஸை முடிச்சு எக்ஸாமுக்கு ரெடியா இருக்க ஆட்கள் வெளியில இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த 75 days 2 பேரையும் கவர் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓரியன்டேஷன். சும்மா இன்னும் இந்த இதுல எக்ஸாம்ல என்ன சொல்லியிருக்காங்க, சிலபஸ் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, அது மாதிரி பேசுறது தான். இந்த 75 days நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம்னா, சப்ஜெக்ட் கிளாஸ் வந்து ஒரு 5 days கிளாஸ், 7 daysல 5 days சப்ஜெக்ட் கிளாஸ், 2 நாள் டெஸ்ட். சரிங்களா? ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து 3 or 4 days ஜெனரல் ஸ்டடிஸ் கிளாஸ், மோஸ்ட்லி வீக் டேஸ் ஜெனரல் ஸ்டடிஸ். வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஃபுல்லி சப்ஜெக்ட் கிளாஸ் தான். பிளஸ் மண்டே 2 டெஸ்ட் டேஸ் கவர். வீக் டேல 2 டெஸ்ட் டே இருக்கும். வாரத்துக்கு 2 டெஸ்ட், 2 சப்ஜெக்ட் டெஸ்ட், 2 ஜெனரல் ஸ்டடிஸ் டெஸ்ட். அன்னைக்கு வந்து எந்த கிளாஸும் கிடையாது. ஏன்னா அது நீங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் அதை 3 நாளைக்கு நீங்க படிக்கிறதா டெஸ்டா எழுதுறது.
அந்த ப்ராக்டிஸ் அதுலேயே அலைன் ஆகிறதுக்காக நம்மகிட்டே ஒரு 4000-5000 கொஸ்டின்ஸ் இருக்கு சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றது. ஸோ அப்போ கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 days சப்ஜெக்ட் கிளாஸ், 3 to 4 days ஜெனரல் ஸ்டடீஸ் கிளாஸ் இந்த மாதிரி இருக்கும். மேக்சிமம் நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து இங்க அகாடமியில நடக்கக்கூடிய விஷயம். இப்போ எனக்கு எதுக்கு இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு அக்ரி இன்ஜினியர். நான் எழுதி நானே போய் ஜாபுக்கு போய் ஜாயின் பண்ணலாம். நான் இன்டர்வியூ எல்லாமே உங்க கூட வந்து எழுதுவேன், அந்த இன்டர்வியூக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு ப்ராக்டிஸ்க்காக நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபைன் டியூன் ஆகணும். ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல அந்த கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இன்னொன்று, எல்லா சப்ஜெக்டும் நான் இப்போ 7 வருஷமா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறனால எல்லா சப்ஜெக்டும் மனப்பாடமா என்னால் சொல்ல முடியும். ஸோ அதனால நான் டெஸ்ட் நான் எனக்கு ப்ராக்டிஸுக்கு இது பண்ணிக்குவேன். இன்னொன்று, நான் ஏற்கனவே பேங்கிங்ல பேங்க் ஜாப்ல இருந்துகிட்டே இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ லீகலா என்னோட நேம் வந்து நம்ம அகாடமியில இருக்காது. ஆனா என்னோட பொண்ணு பேர் தான் உன்னதி. உன்னதிங்கிறது என்னோட டாக்டர் நேம். ஸோ ஒய் உன்னதி ஐஏஎஸ் அகாடமிங்கிறது உன்னதிங்கிறது மை டாக்டர் நேம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். சேரிட்டபிளும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா சீசன்ல ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஜாயின் பண்ணுவாங்க. நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க, அவங்கள அப்புறப்பட்டா அப்படியே விட்டுக்க மாட்டோம். ஸோ இதுல இருந்து வரக்கூடிய அந்த இதை வந்து இதுக்குள்ளே தான் அகாடமிக்லேயே தான் வருஷம் ஃபுல்லா போடுவோம். எல்லாருக்கும் என்னோட ஒய்ஃப் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வந்து ப்ரொஃபஸரா இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் 49 கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அனுபவம் 7 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸோட இருந்து இந்த மெட்டீரியல் இதெல்லாம் இது பண்ணதுனால சரி நம்ம இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், லீகசியை கண்டினியூ பண்ணுவோம்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? வருஷம் நம்ம சக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்த சீட்ல பாதி சீட்டு உன்னதி அகாடமி தான். காம்போசிஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமும் 2வது எக்ஸாம்லயும் நிறைய பேர் நம்மகிட்ட இருந்து போனவங்க இருந்தாங்க. 2022 அப்படியே 50-50 மாறிடுச்சு. எலிஜிபிலிட்டி எல்லாருக்கும் சேம் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லயும் பாதி ஸ்டூடெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் ஸ்டூடெண்ட், பாதி ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர். நம்ம எதையுமே டிஃபரெண்ட் பார்க்கறது இல்லை, நமக்கு ஸ்டூடெண்ட் தான் அக்ரி இன்ஜினியர். ஈவன் அதர் ஸ்டேட் ஐஐடி கரக்பூர்ல பிடெக் படிச்சிருக்கவங்க, குஜராத்ல அக்ரி இன்ஜினியரிங் படிச்சவங்க, அவங்க எல்லாம் கூட நம்ம ஜாயின் பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக அதர் ஸ்டேட் போயிருப்பாங்க, அவங்களுமே இந்த எக்ஸாம் எழுதலாம்ல. அதனால அதுல அது விதர்ப்பம் இல்லாம 2022 நடந்ததுல 50% வந்து அதர் தான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் ஜாபுக்கு போனாங்க. உங்களுக்கே தெரியும், இப்ப பழைய ஸ்டூடெண்ட் இருக்கீங்கன்னா இங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்களே இப்ப ஜாப்ல இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உண்டானது. சரி, 2000 பாஸ்ட். இப்ப கரண்ட்டுக்கு வந்துட்டோம்னா இப்போ வந்து சிலபஸ் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப பிக்கஸ்ட் சேஞ்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஆன்லைன்ல எக்ஸாம், சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இது ஆல்ரெடி தமிழ்நாடு டிஎன்பிசி வந்து அக்ரியில தான் ட்ரை பண்ணாங்க. அக்ரியில நிறைய பேர் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஜெக்டை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஜென்ரலா யாராவது என்ன படிக்கிறாங்கன்னா அக்ரி படிக்கிறேன்ட்டு. நீங்க அக்ரி கிடையாது, நீங்க அக்ரி இன்ஜினியரிங் ஃபுல்லா சொல்லணும். நான் சிவில் இன்ஜினியரிங், அதனால நான் சிவில்னு சொல்றேன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க அக்ரி இன்ஜினியரிங்ங்கிற ஒரு ப்ரொஃபஷன் வந்து நான் அக்ரி படிக்கிறேன்னா ஆல்ரெடி அக்ரி ஒரு கோர்ஸ் இருக்கு, அவன் படிக்கிறதா உண்மையான அக்ரி. நம்ம அக்ரியே படிக்கிறது இல்லை, அக்ரிக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு யூனிட் கூட அக்ரி சப்ஜெக்ட் கிடையாது. மொத்தம் 10 யூனிட், ஒரு யூனிட் கூட நீங்க ஒரு லைன் கூட அக்ரி படிக்கிறது கிடையாது. ஆனா நிறைய பேர் டெர்மினாலஜி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீ என்ன படிக்கிற? அக்ரி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அக்ரிகல்ச்சருங்கிற வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர்னு எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ் இருக்கு. எதுக்கு இதை திருப்பி சொல்றேன்னா, டிஎன்பிசி 27ஆம் தேதி விண்டோ ஓப்பன் ஆகுது, நாளை கழிச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கா விண்டோ ஓப்பன் ஆகும்போது அங்க அக்ரிகல்ச்சரும் இருக்கு, அக்ரி இன்ஜினியரிங்கும் இருக்கு. டிஎன்பிசியில் நீங்க ஏற்கனவே 4 வருஷம் உங்க காலேஜ்ல படிக்கும் போது நீ என்ன கோர்ஸ் படிச்சேன்னா அக்ரின்னு சொல்லி ஊர்ல சொல்லி இருக்கீங்க. காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ்ல பேசும்போது எல்லாம் உங்க நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் அக்ரின்னு இருக்கு. அங்க கோர்ஸ் அப்ளை பண்றதுக்கு அக்ரின்னு கூட இருக்கு. அப்ளை பண்ணீங்கன்னா உங்க கதை அதோட முடிஞ்சிச்சு.
அந்த எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிடுவாங்க. நீங்க ஒரு லைன் அதுல அந்த அக்ரில வந்து ஒரு யூனிட்ல பாதி ஒரு 4 லைன் அக்ரி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் உண்டு. அதை மட்டும் நீங்க எழுதலாம். ஒரு 200 கொஸ்டினுக்கு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். மொத்த மார்க் எவ்வளவு வந்துடும் பாத்துக்கீங்க. அதோட முக்கியமான கொடுமை, இன்டர்வியூக்கு முதல்ல கூப்பிட மாட்டாங்க. ஷார்ட்லிஸ்ட் ஆகும்போது சர்டிபிகேட் அப்லோட் பண்ணும்போது தூக்கி தூரத்துக்கு வச்சிருவாங்க. ஏன்னா அந்த எக்ஸாம் ஃபார் அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட், நாட் ஃபார் அக்ரி இன்ஜினியரிங். இது எதுக்கு நான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சொல்றேன். டிஎன்பிசி நோட்டிபிகேஷன்ல அக்ரி இருக்கு, அக்ரி இன்ஜினியரிங் இருக்கு. நீங்க ரொம்ப விவரமான ஆளு, ஏன்னா 4 வருஷமா அக்ரின்னு வார்த்தை பார்த்து அக்ரியை போய் அப்ளை பண்ணிடாதீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இது. இப்ப நேரா நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நோட்டிபிகேஷன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இதுல இருந்து இந்த இது நோட்டிபிகேஷன் ரிலேட்டடா பேசிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த டிஎன்பிசியோட சைட்டு. இப்ப நம்மது வந்து முன்னாடி வந்து எல்லாமே இன்டர்வியூ போகுது, அதாவது ரிட்டன் டெஸ்ட் பிளஸ் இன்டர்வியூ. இப்ப ஒரே கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்கான். 100% ஹானஸ்டா எக்ஸாம் நடக்கிறது. ஏன் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம் எல்லாமே மெரிட், யாருக்கும் அந்த சந்தேகம் வேணாம். தமிழ்நாடு டிஎன்பிசி எக்ஸாம் வந்து பியூர்லி மெரிட். நம்மகிட்ட இருந்து எல்லாம் நம்ம பிள்ளைங்க இருக்கு 50% ஜாப்ல போய் ஜாயின் பண்றாங்க. பியூர் மெரிட். யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து வாங்காதீங்க. எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இதுல காசு கொடுத்து வாங்குறாங்க, எக்ஸாம் இது பண்றாங்க, அதுக்கு தயவு செய்து யாராவது அந்த மாதிரி சொன்னா காது கொடுத்து வாங்காதீங்க. உங்க மோரலை ஸ்பாயில் பண்ணிடும். அப்படி கிடையவே கிடையாது. ரொம்ப சாதாரண ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட படிச்சவங்க எல்லாம் ஜாப்ல இருக்காங்க. 200 பேருக்கு மேல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்காங்க. நீங்க எங்கேயாவது அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், வேளாண்மை பொறியியல் துறையில போய் நம்ம அங்க இருக்கக்கூடிய ரீசன்ட் ஏஐ இந்த பெரிய கடந்த 4 பேட்ச்ல போனவங்க யாரை கட்டுறாங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அட்லீஸ்ட் நம்ம அகாடமியில படித்த ஸ்டூடெண்ட் அங்க இருப்பாங்க. உன்னதி ஐஏஎஸ் அகாடமி இது. ஸோ இது எதுக்கு சொல்லனா, அவங்களாம் இன்டர்வியூ வச்சு போனவங்க, நீங்க இன்டர்வியூ இல்லை. நான் இப்ப அவர் கூட சொன்னாரு இன்டர்வியூல தான் எனக்கு மார்க் போயிடுச்சு அப்படின்னு. இப்ப அந்த இன்டர்வியூ கிடையாது. அப்ப எக்ஸாம் எப்படி இது பண்ணோம் அப்படின்னா, வெறும் குரூப் 4 மாதிரி. இது குரூப் 4 இல்லை, இது ஆக்சுவலா ஸ்டேட்டஸ் வந்து அதாவது அந்த நோட்டிபிகேஷன் இது குரூப் 4 வந்து குரூப் 4 கிடையாது. நம்ம எக்ஸாம் வந்து ஆக்சுவலா குரூப் 1. குரூப் 1ஓட 1ஏன்னு சொல்லுவாங்க. குரூப் 1ங்கிறது வந்து பியூர் கெஜெட்டட் ஆபீசர். குரூப் 2ங்கிறது அதுக்கு கீழே. குரூப் 4ங்கிறது வந்து கிளரிக்கல் கேடர். நம்ம கேட்டகரி ஆக்சுவலா சப் கலெக்டர், டிஎஸ்பி இந்த மாதிரி வரக்கூடிய கேடர். சேலரி வைஸ் பார்த்தா இப்போ குரூப் 1ல ஒருத்தர் வந்து இது ஆர்டிஓவா ஜாயின் பண்றாரு அல்லது டிஎஸ்பியா ஜாயின் பண்றாங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த சேலரியும் இந்த சேலரியும் ரிமைன். வேணா ஒரு இன்க்ரிமெண்ட் அவங்களுக்கு 1 அல்லது 2 இன்க்ரிமெண்ட் கூட இருக்கலாம். கேடர் வந்து ஆல்மோஸ்ட் சேம். இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேடர். சரியா? அதனால நீங்க ப்ரிப்பேர் பண்றது ஒரு ஆபீசர் எக்ஸாமுக்காக இது பண்றீங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா மாத்திட்டாங்க. ஸோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதான் அக்ரிகல்ச்சர்னு ஒண்ணு இருக்கும் சப்ஜெக்ட். அதெல்லாம் போய் செலக்ட் பண்ணிடாதீங்க. அக்ரி இன்ஜினியர் இருக்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த நோட்டிபிகேஷன்ல இருக்கு. அதே மாதிரி இதுல இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன வரும்னா, இவங்க ஜெனீரிக்கா கோடு கொடுக்கும்போது அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், சிவில்,
ஆட்டோமொபைல் அதெல்லாம் சேர்த்துட்டாங்க. பட் சிலபஸ் வந்து பியூர் அக்ரி இன்ஜினியரிங் சிலபஸ் தான். நீங்க என்ன இருக்கலாம் 5 சப்ஜெக்ட் கோட் 562. ஸோ இதுல கொடுத்துருக்காங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் இன்ஜினியரிங் காரணம் இந்த எக்ஸாமை எழுதலாம், ப்ரொவைடட் இந்த ஜாப்ல வந்து அக்ரி இன்ஜினியரிங் யாரும் இல்லைன்னா 2017 இருந்தே அதர் தென் அந்த விசுவலி சேடு அந்த மாதிரி இருக்கவங்க, காது கேட்காதவங்க, அந்த பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் தவிர யாருமே சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் ஜெனரல் அக்ரி இன்ஜினியரிங்ல உள்ள வரல. ஏன்னா there are sufficient agriculture engineers already available in the market. எக்ஸாம் எழுதி மினிமம் ஸ்கோர் அவங்க வாங்கணும், அதை விட அவங்க அதிகமா வாங்குறதுனால அந்த பிரச்சனை இல்லை. ஸோ கோட் 562 491 இருக்கு. நீங்க உங்க லாங்குவேஜ்ல உங்க காலேஜ்ல அக்ரிங்கிறீங்கல்ல, அது 491 அதை போட்டீங்கன்னா உங்க கதை முடிஞ்சிடும். மறந்துடாம இந்த 562 சப்ஜெக்ட் கோட். இது போக போஸ்ட் கோட் தனியா இருக்கு. இது சப்ஜெக்ட் கோடு அக்ரிகல்ச்சர் மெக்கானிக்கல், அதுதான் டெஸ்ட் பேப்பர் கொடுக்கறது. அதுவே அக்ரிகல்ச்சர் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் இன்ஜினியரிங் இருக்கும். சிலபஸ் அக்ரி இன்ஜினியரிங் சிலபஸ் தான். ஈவன் ஃபர்ஸ்ட் சிலபஸுமே அது காமன் ஜெனரல் இன்ஜினியரிங். அது ஒண்ணே சிவிலுக்கு மெக்கானிக்கலுக்கு அப்படின்னு இல்லை, அது ஒரு கலவையான. இப்ப நாங்க படிக்கிற காலத்துலலாம் அந்த சப்ஜெக்ட் படிச்சோம், சரியா? இப்போ வந்து அந்த அக்ரி இன்ஜினியரிங்ல அந்த சிலபஸ் எல்லாம் கிடையாது. ஜென்ரலா பார்த்தா அது பேசிக் இன்ஜினியரிங். அந்த இன்ஜினியரிங் இல்லாம நீங்க எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்க கூடாது. ஸோ அதனால அதை அடிப்படையில் தான் இதை சேர்த்திருக்காங்க. அதனால அக்ரி இன்ஜினியரிங்கான எக்ஸாம் தான். சப்ஜெக்ட் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில்னு சேர்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலையும் கிடையாது. நீங்க பின்னாடி நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து இங்கதான் நம்ம போஸ்ட் கோடு வருது. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போஸ்ட் நம்பர் 8. இந்த போஸ்ட் கோட தான் நீங்க செலக்ட் பண்ணணும். டிஎன்பிசி அப்ளை பண்ணும்போது மறக்காம நோட் பண்ணி இது பண்ணணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த கோடுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 1667. கேர்லெஸ்ஸா பண்ணீங்கன்னா நிறைய பேர் அவங்களா பண்றீங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் கண்டிப்பா தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வார்த்தையில அக்ரினே வார்த்தையை யூஸ் பண்ண, அங்க யூனிவர்சிட்டியில கோயம்புத்தூர்ல அக்ரிக்கு கோர்ஸ் இருக்கு, ஹார்டிகல்ச்சருக்கு கோர்ஸ் இருக்கு, நிறைய கோர்ஸ் இருக்கு. அக்ரி இன்ஜினியரிங் தனியா இருக்கு. அடிச்சு போட்டு கேட்டாலும் அக்ரின்னு வார்த்தையை பயன்படுத்த மாட்டான். அக்ரி இன்ஜினியர் தான். நீங்க யாருன்னா அக்ரி இன்ஜினியர் தான் சொல்லுவான், நான் அக்ரின்லாம் சொல்ல மாட்டான். ஸோ அதனால அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல படிக்கிறவங்க வார்த்தையை தப்பா அர்த்தத்துல ஊர்றதுனால இந்த போஸ்ட் கோட போய் ஏதாவது பாருங்க. இப்ப நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கா இருப்பான், வீட்டுல இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தொடர்பு இல்ல இருக்கேன், அதை கூட அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா 2 கோர்ஸையும் அப்ளை பண்ணுவான், சரியா? இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இதுல தான் நம்ம வருவோம். இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் அதெல்லாம் இதுல வராது. இங்க பாருங்க, அடுத்த அக்ரி 12வது போஸ்ட் பாருங்க, அக்ரிகல்ச்சர் ஆபீசர் எக்ஸ்டென்ஷன். அதுதான் அக்ரி டிபார்ட்மெண்ட். அதுல போய் தெரிஞ்சு அப்ளை பண்ணிடுறாங்க. போஸ்டும் கம்மியா தான் இருக்கு, 8 போஸ்ட். அவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க கோர்ஸ் முடிச்சுட்டு. அக்ரி இன்ஜினியர்ஸ் நீங்க கேட்கலாம். இது ஒரு நான் என்னோட அனுபவத்துல உள்ளது வச்சு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து எதிர்பார்க்கக்கூடிய 2022ல 5000 பேர் எழுதுறாங்க. இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு 7000 பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. 116 போஸ்ட். இதான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்டில் லாஸ்ட் 4 எக்ஸாம் நடந்ததுல இதுதான் வந்து அதிகமான போஸ்ட் அக்ரி இன்ஜினியரிங்கு கால்பர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட் வந்து 108. இது பேக்லாகோட சேர்ந்து 106+2 108. இப்ப 116 வந்திருக்கு. இதுல என்னன்னா இந்த பிரேக்கப் வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுக்கல. இன்னொரு அடண்டம் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி வரும். இந்த 116 போஸ்டோட பிரேக்கப்பும் வரும். அப்படின்னா என்னன்னா காஸ்ட் பேசிஸ் இருக்கா கீழே இருக்கு, பாத்துக்கோ. அப்படி இருந்தா பிரச்சனை இல்லை. இல்ல அடண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த போஸ்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, இன்க்ரீஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நார்மலா நீங்க எல்லா எக்ஸாமும் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் விட்டுட்டு திருப்பி அடண்டத்தை ஆட் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த கம்பைன்ட் இந்த டெக்னிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பா அடண்டம் வரும். அது அக்ரி இன்ஜினியரிங் அடண்டமா, ஏன்னா ஒரு 30-40 போஸ்ட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. யாரோ ஒருவருக்கு சேஞ்சஸ் இருக்கும், அது எதிர்பார்க்கலாம். ஸோ இதுல மிச்சது எல்லாத்தையும் நீங்க சம்பந்தம் இல்லாதது எல்லாத்தையும் 615 போஸ்ட்ல 116 போஸ்ட் பியூர் அக்ரி இன்ஜினியரிங். ஏஜ்லாம் பிரச்சனை கிடையாது எக்ஸாமுக்கு. இது
அதாவது அதர் தென் ஜெனரல் கேட்டகரி. காஸ்ட் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. இங்க ஜெனரல் கேட்டகரி தமிழ்நாட்டில் யார் வருவா அப்படின்னா, யாரெல்லாம் வந்து கேட்டகரியில வரலையோ, யாரெல்லாம் பிசி இல்லையோ, யாரெல்லாம் எம்பிசி இல்லையோ, யாரெல்லாம் எஸ்சி எஸ்டி இல்லையோ, யாரெல்லாம் எஸ்சிஏ இல்லையோ, அவங்க எல்லாம் ஜெனரல் கேட்டகரியில வருவாங்க. அதே மாதிரி அதர் ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ஸ் வந்து ஃபால் அண்டர் த கேட்டகரியா. அதர் ஸ்டேட்னா என்னது? டொமிசில் நம்ம ஊரே கிடையாது. டெல்லியில இருக்கிற இந்த எக்ஸாம் எழுதலாம். எடப்பாடி யார் வந்து 2018 இந்த அமெண்ட்மெண்ட்டை அதுலயும், ஆனா அவங்க வேலைக்கு யாரும் வரல. அதுல இன்னொரு ட்ரிக் இருக்கு. ஆனாலும் அது ஒரு பெரிய, நம்ம ஒரு சில ஸ்டேட்ல ஒரு 7-8 ஸ்டேட் தான் இதே ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அக்ரி இன்ஜினியரிங் இந்தியாவில் யார் படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாம் எழுதலாம். அடுத்து ஒரு கன்ஃபியூஷன் வரும். இங்கதான் வித்தியாசம் என்னன்னா, அதர் ஸ்டேட் பீப்புள் டொமிசில் வந்து அதர் ஸ்டேட் இல்ல, அவங்க வந்து எந்த கேட்டகரியில வருவாங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில வருவாங்க. அவங்க எஸ்சியா இருப்பாங்க, ஆனா எஸ்சி கேட்டகரியில வர மாட்டாங்க. அது தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட். அது லாங்குவேஜ் டெஸ்ட். அதெல்லாம் இஞ்சி பிஞ்சி வாங்கி போட்டா எல்லாரும் பாஸ் பண்ணிடுவாங்க. 40 மார்க் மொத்தம் 40% எடுக்கணும். தமிழ் 40 எடுக்கிறது. நீங்க எனி எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்கன்னா, இஞ்சி பிஞ்சி பாங்கி போட்டீங்கன்னா 40 - 45 மார்க் தானா வந்துடும். அது படிக்கணுமா என்ன? அவன் அவன் அந்த லாங்குவேஜ் ஏபிசிடி தெரிஞ்சா போதும். அந்த இங்கிலீஷ் தெரியணும், எந்த இடத்துல ரவுண்ட் போடுறான்னு தெரியணும். அதுக்கு வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கில் இருந்தா போதும். தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இதுவும் ஓப்பன் போறோம். இப்ப இருக்க பிரசன்ட் கவர்மெண்ட் என்னன்னா, நாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை உள்ள கொண்டு வந்தோம். அதெல்லாம் எனக்கு வார்த்தை வேற மாதிரி வருது. அதுவும் ஒன்றும் கிடையாது. 100 கொஸ்டின் 150 மார்க், 40 மார்க் எடுத்தா நீங்க எலிஜிபிள். நீங்க இப்ப கூட அதுல ஒரு 100 கொஸ்டின் எடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எடுத்து நீங்களா செல்ஃபா அசஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 50-60 மார்க் வரும். ஒரு ப்ரிப்பரேஷனும் தேவை கிடையாது. நான் மெட்ரிகுலேஷன்ல தமிழ் படிக்கல, பிரெஞ்சு படிச்சேன், அவனும் அதுல 40க்கு மேல எடுப்பான். உடனே இப்ப எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க என்ன நினைச்சீங்க, தமிழ் எலிஜிபிலிட்டி சேர்த்து எழுதுக, பொறுத்து எழுதுக, இலக்கணம் இலக்கியம் எல்லாம் நான் படிக்கணுமா அப்படின்னா, நீங்க குப்பையா இருந்தா படிக்கலாம். எனக்கு குப்பைன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தமிழே தெரியாது, ஒன்றும் தெரியாது. உனக்கு கொஞ்சம் அந்த 40 மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ட்ரிக் வேணுமா, அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இங்க அடுத்து வருது அந்த பீப்புள் வந்து என்னன்னா, அவங்களும் இந்த தமிழ் டெஸ்ட் எழுதுவாங்க, ஆனா 40 மார்க் எடுத்தா போதும். பழைய எடப்பாடி கவர்மெண்ட்டுக்கும் இப்ப பிரசன்ட் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இவங்க நாங்க வந்து தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எலிஜிபிலிட்டியை உள்ளார கொண்டு வந்ததுதான் சாதனையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அச்சீவ்மெண்ட் உள்ளார போனாங்கன்னா, ஸ்டில் உத்தரப்பிரதேஷ்காரன் குஜராத்காரன் ஜெனரல் கேட்டகரியில இப்ப சப்போஸ் அவனோட ரேங்க் வந்து 25 ரேங்க்ல வந்துச்சு. இப்ப 116 போஸ்ட் இருக்கு. 25-30 வந்து ஜெனரல், 31% வந்து ஜெனரல் கேட்டகரி. 100க்கு 31 போஸ்ட், 116க்கு கிட்டத்தட்ட பின்னாடி இருக்கும் போஸ்ட். 40 போஸ்ட் வச்சுக்கீங்க. இந்த 40 ரேங்குக்குல காஷ்மீர்ல இருக்கிறவனோ, உத்தரப்பிரதேசல இருக்கிறவனோ, டெல்லியில இருக்கிறவனோ வந்தானா அவனுக்கு வேலை கொடுத்தே ஆகணும். நீங்க உடனே தமிழ் எலிஜிபிலிட்டி அவன் கிளியர் பண்ண மாட்டான். எவன் சொன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி? எனக்கு தெரிஞ்சு உலகத்துல பிறந்த எழுத படிக்க கூட இல்ல, அந்த ரவுண்டு போட தெரிஞ்சா அவன் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிடுவான். நீங்க இதை வந்து ஏதோ கமெண்ட்டுக்கு, எனக்கு எந்த கவர்மெண்ட், ஏடிஎம்கே கவர்மெண்டோ டிஎம்கே கவர்மெண்டோ எனக்கு அது இது இல்லை. பட் அது ஒரு ஸ்கிரீனிங் ப்ராசஸ் கிடையாது. சரியா? தமிழ் எனி ஏபிசிடி லெவல் மல்டி சாய்ஸ் லெவல் கொஸ்டின் 40-45 மார்க் சொலையா வந்துடும். இதே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை 90 மார்க் எடுத்தாதான் நான் வந்து குவாலிஃபிகேஷன் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, 100க்கு 90%, 150 மார்க்குக்கு 120 மார்க் எடுத்தாதான் வேலைன்னு சொல்லுங்க. எல்லாரும் தமிழ் படிப்பான். அதர் ஸ்டேட் உள்ளே வர முடியாது. 40 மார்க்கு. சரியா? ஸோ எக்ஸாம் அதர் ஸ்டேட் கோட்டாவுக்கு சொல்றேன். ஸோ அதர் ஸ்டேட் பீப்புள் கேன் ரைட் த எக்ஸாம், பட் தே ஃபால் அண்டர் ஜெனரல் கேட்டகரி. ஷெட்யூல் காஸ்ட், அவங்க ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்தாங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட்ல அவங்க இருக்கணும். அப்படி இருந்தா அவங்க வரலாம். பட் தமிழ்நாடு மேபி ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் உள்ள பீப்புள் வேணா கொஞ்சம் பேர் அந்த மாதிரி குறிப்பா ஷெட்யூல் காஸ்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்க உள்ள ஷெட்யூல் காஸ்ட் நேமும் அங்க உள்ள ஷெட்யூல் காஸ்ட் நேமும் ஒரே மாதிரி, பர்டிகுலர்லி ஆந்திரா
2 செக்மெண்ட்டும் இருக்கும் ஒரே மாதிரி. ஸோ அதுதான் ரிஸ்க். அடுத்த கேள்வி என்னன்னா, சப்போஸ் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அவங்க அதர் சைட் கிளியர் பண்ணாங்கன்னா 2 வருஷம் அவங்க டைம் கொடுக்குறாங்க. இதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி மாதிரி கவர்மெண்ட்ல 2 வருஷத்துல டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல வைப்பாங்க வேலையில இருந்துகிட்டே. அது இதே இஞ்சி 40 மார்க் எடுத்தாப்பா. அதனால அதுல நீங்க கவனம் கொடுக்கண்டாம். இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். பட் நம்ம இலக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்டகரி இருக்கு இல்லையா, கேட்டகரி இல்லாத போஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இப்போ 35 போஸ்ட் பை இந்த 116ல 35 போஸ்ட் ஜெனரல் கேட்டகரி போஸ்ட். யார் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்கெல்லாம் டார்கெட் பண்ண வேண்டிய பிளேஸ் அந்த முதல் 35 தான். உங்களை யாரையும் அடிச்சுக்க முடியாது. சரியா? சப்போஸ் அதுல ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உங்க கேட்டகரியில போய் இப்போ 20% எம்பிசி, 27%, 26% பிசி, ஒரு 3% முஸ்லிம், பிசி முஸ்லிம் உள்ஒதுக்கீடு, எஸ்சிஏ எஸ்சி, அந்த 35 ரேங்க்ல ஸ்லிப் ஆகிறதான் கேட்டகரியில போகணும். ஏன் கேட்டகரிக்கு ஒரு 15 போஸ்ட் இருக்கு, அதை எப்படியா குறி வச்சு அடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்காது, சொல்லிடுறேன். அப்போ உங்க இலக்கு என்னன்னா முதல் 35 ரேங்க் நான் எப்படி வாங்குறது. எவருக்கும் எக்காரணத்தை கொண்டு பயப்பட வேண்டியதில்லை, கேட்டகரியை பத்தி ஒரி பண்ண வேண்டியதில்லை, மேல் ஃபீமேலுங்கிறத ஒரி பண்ண வேண்டியதில்லை. ரேங்க்ல 35 ரேங்க்ல வர வேண்டியது. சரிங்களா? இந்த இது எக்ஸாம் தமிழ் அடுத்து எக்ஸாம் பேட்டர்ன் உள்ளார போயிடும். ஸோ இதுல பாத்துக்கோங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போஸ்ட் கூட தான் செலக்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமானது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிஇ அக்ரிகல்ச்சர். நான் படிச்சதெல்லாம் 2004க்கு முன்னாடி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸ் நேம் பிஇ அக்ரிகல்ச்சர் தான். பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் அக்ரிகல்ச்சர். உடனே உங்களுக்கு இங்க அக்ரி இருக்குல்ல, ஆனால் நான் அக்ரின்னு சொல்றேன்னு சொல்லாதீங்க. பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் அக்ரிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர். இப்ப கரண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பிளஸ் ஐசிஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சோட இதுபடி அதோட நேம் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். பழையது எங்க காலத்துக்கு முன்னாடிலாம் அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது இதுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கும் இருந்துச்சு. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு அதர் தென் ஜெனரல் கேட்டகரி தவிர பிசி எம்பிசி எல்லாருக்கும் ஏஜே கிடையாது. நீங்க 59 ரிட்டையர் ஆகிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே இல்லை 1 நாளைக்கு முன்னாடி கூட இந்த எக்ஸாம் எழுதலாம். ஜாப்ல போய் 1 நாள் வேலை, 1 மாசம் வேலையை பார்த்துட்டு வரலாம். 6ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில், பிடெக் ஆட்டோமொபைல், பிஇ ப்ரொடக்ஷன், பிஇ இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், பிஇ சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல், பிஇ மெக்கானிக்கல். இதெல்லாம் 2வது கேட்டகரி. ஆனா தேர்ட் லைனை படிங்க. கேண்டிடேட் possessing the qualification in item 2 will be considered only if no candidate in item number 1. அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. நிறைய சிவில் இன்ஜினியர்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அவங்க டிபார்ட்மெண்டோட போஸ்ட் நம்பர் கம்மியா இருக்குன்னு கிறுக்குத்தனமா இந்த எக்ஸாமை எழுதி வைப்பாங்க. எழுதி மார்க் கூட எடுப்பாங்க. உங்க அந்த நேம் லிஸ்ட்ல கூட செலக்ட் பண்ண மாட்டாங்க. சும்மா ஒப்புக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கு எழுதலாம். யாராவது சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அவங்கள மாதிரி வடிகட்டின முட்டாள் உலகத்திலேயே பார்க்க முடியாது. மார்க்கெட்டே தெரியாம எக்ஸாம் எழுத போறவங்க. அதாவது பிசிக்கலி சேலஞ்சு தவிர பிசிக்கல் சேலஞ்சு அக்ரி இன்ஜினியர்ஸ் இருக்கிறதுக்கு கம்மியான நம்பர் ஆஃப் ஆட்கள் படிச்சு முடிச்சிருக்கவங்களுக்கும் அது இல்லாம இருக்கிறது. சிவில் இன்ஜினியர்ஸ் வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல பாஸ் ஆகி வராங்க. அதனால அதுல இருப்பாங்க. ஸோ அதனால இந்த குவாலிபிகேஷன் இதுபடி முடிஞ்சிருச்சு. இதுலதான் போஸ்ட் இருக்கு. என்னென்ன கேட்டகரியில யாரு இது வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் அதுல அதை அவங்க அந்த அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்ஸாம் பேட்டர்ன் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 2 ஃபுல் முழுக்க சப்ஜெக்ட் பேப்பர், 200 கொஸ்டின், 300 மார்க். இது ஒரு
3 எக்ஸாமுக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் இருந்துச்சு. போன எக்ஸாம்ல தான் இதை மாத்தினாங்க. இல்லைன்னா இது 200 × 400 மார்க் வரும். அதை வந்து ஒரு 100 மார்க் குறைச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு 0.5 ரெடியூஸ் பண்ணிட்டாங்க சப்ஜெக்டுக்கு. 200 கொஸ்டின் 300 மார்க். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1. பார்ட் 1ல இந்த பார்ட் ஏ வந்து எலிஜிபிலிட்டி. பேப்பர் 1ல எலிஜிபிலிட்டி எக்ஸாம் 100 கொஸ்டின் தமிழ்ல கேட்பாங்க. 60 மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 60 மார்க் எடுக்கணும். 150க்கு 100க்கு இல்ல 150க்கு 40% மார்க் எடுக்கணும். 40% 40 கொஸ்டின் இல்ல 40%. நான் என்ன சொல்றேன்னா 150 மார்க்குக்கு 60 மார்க் 60. அப்ப கணக்கு படி பார்த்தா 100 கொஸ்டின்ல 40 கொஸ்டின் இருக்கணும். அது 60 மார்க் ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். நீங்க சொல்ற ஆங்கிள் கரெக்ட். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல 40 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், உங்களுக்கு 60 மார்க் வரும். நீங்க 150க்கு 150 எடுத்தாலும் 1 மார்க் கூட உங்களுக்கு கன்சிடர் கிடையாது. சரியா? அதனால நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு 4 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து இந்த இன்பிட்வீன் கேப்ல நீங்க இப்ப அதாவது ப்ரீவியஸ் இயர் பேப்பர் எல்லா எக்ஸாமுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. குரூப் 4க்கு இருக்கு, குரூப் 2க்கு இருக்கு, குரூப் 1க்கு இருக்கு. இந்த பிரிலிமினரி அதுல ஒரு டெஸ்ட் பேப்பரை மாடலுக்கு எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கீங்க. ஆன்சர் இல்லாத ஒரு கொஸ்டின் எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க உங்களால எவ்வளவு மார்க் எடுக்க முடியுதுன்னு பாருங்க. நீங்க சப்போஸ் அந்த 100 கொஸ்டின்ல உங்களால 60 மார்க் எடுக்க முடியுதுன்னா நீங்க திருப்பி எந்த ப்ரிப்பரேஷனும் உங்களுக்கு தேவையில்லை. இல்லைன்னா நம்ம அகாடமிலே அப்பப்ப தமிழுக்கும் பிராக்டிஸ் டெஸ்ட் கொடுப்போம், எழுதினா போதும். எக்ஸாம் ஹால்ல இந்த இதை என்ன பண்ணணும்னா நீங்க உங்களுக்கு கான்பிடென்ட் இருக்கு 100 கொஸ்டின் என்னால 60 கொஸ்டின் 100க்கு 60 கொஸ்டின் தெளிவா குயிக்கா ஆன்சர் பண்ணி அந்த ஸ்கோரை நான் எடுத்துருவேன். தேவையில்லாம 100 கொஸ்டினையும் ரவுண்ட் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அது வந்து ஓஎம்ஆர். ஏன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 1 hour டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்த ஆக்சுவலா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி 3 சேர்ந்து தான் இருக்கும். 3 மணி நேரம் டைம். நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட அரை மணி நேரத்துக்கு தூக்கி கடாசிடணும். அரை மணி நேரத்துக்கு மேல 1 நிமிஷம் யூஸ் பண்ணாலும் அவங்க அந்த மாதிரி அடி முட்டால் உலகத்திலே கிடையாது. இந்த வார்த்தை எல்லாருக்கும் ரீச் ஆனதுக்காக தான் சொல்றேன். அப்படின்னா என்னன்னா கொஸ்டினுக்குள்ள ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பரும் இருக்கும், தமிழும் இருக்கும். தமிழ போய் விழுந்து உங்க கில்லாடித்தனத்தை அங்க காமிக்க கூடாது. வேகமா அரை மணி நேரத்துல எனக்கு 60 மார்க் 40 கொஸ்டின் கரெக்டா இருக்கணும். என்ன ஓஎம்ஆர் வந்து 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அரை மணி நேரத்துல கடாச்சிடணும். அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கணும். ரொம்ப உயிர் போற மாதிரி அங்க ஒன்றும் பெரிய இதெல்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல என்ன ஆன்சர் வருதோ மூவ் ஆன். என்னன்னா இதுல ஒரு பெரிய இது இருக்கு. நீங்க புத்திசாலிங்க எப்படி காமிக்க முடியும்னா நீங்க அந்த டயத்தை அந்த எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் 1 மணி நேரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு, அதாவது மொத்தம் 2 பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பரே 3 மணி நேரம். அதுல 1 மணி நேரம் அந்த டைமிங்லாம் கிடையாது. பேப்பர் ஒண்ணுங்கிறது ஒரு செட்டு, அதுல தமிழ், அதுக்கப்புறம் உடனே ஜெனரல் ஸ்டார்ட் ஆகும். நீங்க அரை மணி நேரத்துல சேவ் பண்ணிக்கலாம். தமிழ்ல 1 மணி நேரம் யூஸ் பண்ண வேண்டியது அரை மணி நேரம் பண்ணிட்டு அந்த அரை மணி நேரத்தை கொண்டு போய் நீங்க ஆப்டிடியூட்ல போட்டு விட்டுலாம். ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து ஆப்டிடியூட் வந்து 25 கொஸ்டின், ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து 75 கொஸ்டின் இருக்கும். ஸோ அப்போ அது 100. ஆப்டிடியூடும் ஜெனரல் ஸ்டடிஸும் மார்க் கவுண்டர். அதுல நிறைய மார்க் எடுத்தாதான் நல்லது. என்ன கேட்டா டிஃபரன்சியேட்டர் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் தான், சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் எக்ஸாம் ஆல்மோஸ்ட் நீங்க வேணா போன தடவை மார்க் எடுத்தவங்களை கம்பேர் பண்ணோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் 5 மார்க் 10 மார்க்கு இடையில தான் இருக்கும். ஆனா சப்ஜெக்ட் இது ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர்ல ஒரு 72 எடுத்திருப்பாரு, இன்னொரு 40 எடுத்திருப்பான். 40ங்கிறது கொஸ்டின். அந்த 72 மல்டிப்ளை வித் 1.5 போட்டீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 100 அந்த ஹலோ 100 ஹலோ ஹலோ கிருத்திகா சொல்லுங்கம்மா. ஹலோ சார், எனக்கு ஆடியோ கேட்கவே மாட்டேங்குது சார். அப்படியா? எதுவுமே கேட்கவே மாட்டேங்குது சார். மற்றவங்களுக்கு யாருக்கா கேட்குறா? கேக்குதுங்க சார். சார் அவங்க திருப்பி வெளியே போயிட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்க சார். கேக்குங்க சார், எனக்கு அப்படிதான் இருக்கு. கிருத்திகா நீங்க வெளியில போயிட்டு திருப்பி வந்து உங்க ஆடியோ செட்டப் எல்லாம் வச்சுட்டு திருப்பி ஜாயின் பண்ணுங்க. ஹலோ கிருத்திகா, நீங்க திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க. அவங்களுக்கு கேக்குதுன்னு சொல்றாங்க. மேபி உங்களோட ஒரு தடவை நீங்க வெளியில போயிட்டு திருப்பி ரீஜாயின் பண்ணுங்க. ஸோ
ஜெனரல் ஸ்டடீஸ் அண்ட் இதுல ஆப்டிடியூட்ல நீங்க அந்த தமிழ்ல ஒரு அரை மணி நேரம் கடன் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல, அதை பூரா ஆப்டிடியூடுக்கு யூஸ் பண்ணுங்க. அந்த 25 கொஸ்டின்ல அக்ரி இன்ஜினியரா இருந்தா நீங்க உண்மையான இன்ஜினியர்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்தி வெளியில எங்கேயாவது பேசுறீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா 25 கொஸ்டினுக்கும் 25 கொஸ்டினும் சொலையா எடுக்கணும். இல்லைன்னா நீங்க இந்த 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சது, மேத்ஸ் 12th வரைக்கும் படிச்சது, அதெல்லாம் வந்து குப்பைக்கு போடுறதுக்கு ஆகாது. எடுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து வெறும் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் காமன். உங்களுக்கு கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் தெரிஞ்சா போதும். சயின்டிபிக் கால்குலேட்டரு என்ன சொல்றது, ஈவன் தீட்டா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் 10th கூட தீட்டா பேஸ்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அது கூட கிடையாது. காமனா கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல ஒழுங்கா போட தெரிஞ்சவங்க பாஸ் பண்ணிடலாம். அதோட ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தரேன். கடைசி 10 வருஷ கொஸ்டினை எனி irrespective of எனி எக்ஸாம் கொஸ்டின் அவைலபிள் டிஎன்பிஎஸ்சி சைட்ல, அதை டவுன்லோட் பண்ணி ஒரு 10 செட் கொஸ்டின், அதுக்காக நீங்க 10 வருஷ கொஸ்டின் அதுவே ஒரு 150 செட் கொஸ்டின் 200 செட் கொஸ்டின் இருக்கும். ஒரு 10 செட் கொஸ்டின் எடுத்துட்டு எல்லா எக்ஸாமுக்கும் ஆப்டிடியூட் உண்டு. குரூப் 1க்கு உண்டு, குரூப் 2க்கு உண்டு, குரூப் 4க்கு உண்டு. இது அனிமல் ஹஸ்பண்டரி வெட்டினரி டாக்டர் எக்ஸாமுக்கு உண்டு, அது இதுல இருக்கும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சருக்கு உண்டு, ஹார்டிகல்ச்சருக்கு உண்டு, அக்ரி இன்ஜினியரிங்க்கு உண்டு, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆபீசர் டிப்ளமோ பிள்ளைங்களுக்கு உண்டு. உங்களுக்கு நீங்க உங்க சாய்ஸ் மைபி நான் ரெலவெண்டா என்ன சொல்லுவேன்னா கடைசி 5 வருஷத்துல நடந்த கொஸ்டினை யூஸ் பண்ணுங்க. அதை யூஸ் பண்ணி அதுல உள்ள ஆப்டிடியூட் இருக்குல்ல, ஒரு கொஸ்டின் விடாம நீங்களா சூஸ் பண்ணீங்க. இந்த டே 1லயே முடிவு பண்ணிக்கங்க, ஒரு 5ல இருந்து 10 கொஸ்டினை டவுன்லோட் பண்ணிக்கிறது. பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் கொஸ்டினை நீங்க தனி நோட்டு போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. 20 கொஸ்டின் கன்ஃபார்ம். நான் சொல்றது புரியுதா? அதே கொஸ்டின் அப்படியே வரும். நீங்க 10 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா கொஸ்டினும் ரிப்பீட்டேட்டிவ் நேச்சரா இருக்கும். வேணும்னா 20ங்கிற அந்த நியூமெரிக்கல் வேர்டுக்கு போய் 25 இருக்கும். ஆனா மாடல் ரிமைன் சேமா இருக்கும். ஸோ 25க்கு 20 கொஸ்டின் எடுக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல ரீசெண்ட் இயர் கொஸ்டினா ஒரு 10 செட் கொஸ்டின் எடுத்து தனி நோட்டு போட்டு சின்சியரா அட்டன் பண்ணணும். அதுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டியே தேவையில்லை. ரொம்ப குழந்தைத்தனமான அந்த எக்ஸாமே இருக்கும். அப்படி குழந்தைத்தனமா இருக்கிறதுனாலதான் ஆக்சுவல் எக்ஸாம்ல எல்லாரும் கோட்டை விட்டுருவாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பரேஷன் டைம்ல இதெல்லாம் எனக்கு தெரியும், நான் இன்ஜினியர் அப்படின்னு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். செஞ்சு பார்க்கணும். ஏன்னா நீங்க என்ன தப்பான ஆன்சர் கொண்டு வரீங்களோ அந்த ஆன்சர் அது கரெக்டா இருக்கும். ஏபிசிடில உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எலி பொடியை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏபிசிடி நீங்க போடுற ஆன்சர் வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ற ஆன்சர் எல்லாமே அங்க இருக்கும். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் வந்துன்னா அந்த ஆன்சர் ஏபிசிடில இருக்கும், ஆனா அது கரெக்ட் ஆன்சரா இருக்காது. ஸோ சின்சியர் பிராக்டிஸ் பண்ணிட்டா இது நம்ம அகாடமியில என்ன டிசைட் பண்ணியிருக்கோம்னா டெய்லி கிளாஸ்ல ஆப்டிடியூட் 10 மினிட்ஸ் எடுத்துட்டா நான் தான் சப்ஜெக்ட் மோஸ்ட்லி எடுக்க போறேன். சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்க எனக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் வேற ஃபேக்கல்டி தான் எடுப்பாங்க. ஆனா அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ, ஏன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடுங்கிறது ஒரு பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அக்ரி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுத்து நான் கிளாஸ் எடுக்கும்போது 10 பேர் தூங்குவாங்க. அல்லது உங்களுக்கே ஒரு 20 நிமிஷம் கழிச்சு ஒரே வாய்ஸை கேட்டு போர் அடிச்சு போயிடும். பட் ஆப்டிடியூட் அப்படி இல்லை. அதனால எவ்ரி 10 மினிட்ஸ். அதனால ஏன்னா என்னோட நம்ம அகாடமியோட 25 கொஸ்டின்ல 25 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகக்கூடாது. சொலையா மார்க் அந்த 100 ஜெனரல் ஸ்டடீஸ் 25 இதுல வந்துடும். மீதி 75 கொஸ்டின் இருக்குல்ல, அது வந்து சின்சியரா எப்படி சப்ஜெக்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ நம்ம அகாடமியில இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆல்ரெடி பழைய ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்த்திருப்பாங்க, எங்கேயும் விடுறதுல எல்லாமே ரெஃபரன்ஸ் புக்கு ஸ்கூல் புக்கு தான். ஒன்னும் எந்த கடை புக்கையும் வாங்காதீங்க. இந்த ஏதாவது புக் சென்டர்ல பாத்தீங்கன்னா டிஎன்பிசி தமிழ் வழி ஆங்கில வழின்னு ஒரு 500 பக்கம் 1000 பக்கத்துக்கு புக்கு போட்டுப்பான். தெரியாம அந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்காதீங்க. கல்யாணைக்கு கூட அது யூஸ் ஆகாது. உங்களுக்கு தேவையானது என்னன்னா சமச்சீர் புக்கு கிடைச்சா பக்கத்துல ஏதாவது பிள்ளைகள்கிட்ட காலில் விழுந்து ஹார்ட் காப்பி படிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும்னா சமச்சீர் புக்கு 6th to 10th அது என்ன படிக்கணுங்கிறத நான் இப்ப சொல்லிடுவேன். அதுவும் சிலபஸ் தான் படிக்கணும், பல படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கூல் புக்கு ஹார்ட் ஸ்கூல் புக்கு படிச்சா போதும். எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? இப்ப நான் ஆப்டிடியூட்ல 25, இந்த 75 நம்ம அகாடமியில சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் நிறைய வைப்போம். அதெல்லாம் நீங்க தரவா இருந்தீங்கன்னா
60ல இருந்து 70 எடுக்க எங்க கூடயே காவல் பண்ணீங்கன்னா 100 கொஸ்டினுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல 60ல இருந்து 70 எடுக்கலாம். 70க்கு மேல எடுக்கிறேன்னா நீங்க தனிப்பட்ட முறையில ரொம்ப நம்ம உன்னதி ஐஏஎஸ் அகாடமியை விடவும் நீங்க ஆல்ரெடி ஏதாவது குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணி சங்கர்லயோ இல்ல வேற ஏதாவது அகாடமியில இல்ல அகாடமி பேரே விடுங்க, நீங்க விழுந்து விழுந்து படிச்சு பல தடவை ஃபெயிலியர் ஆயிருப்பீங்க. அந்த ஃபெயிலியர் மாதிரி இங்க வராது. ஏன்னா அக்ரி இன்ஜினியர் வந்து ஒரு லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்புள் எழுதுவாங்க. குரூப் 1 குரூப் 2 5 லட்சம் 7 லட்சம் பேர் எழுதுவாங்க. கடலுக்குள்ள போய் குதிச்சுக்கிட்டு எனக்கு மார்க் வரல, இது உங்க டொமைன். ஸோ அதனால நம்ம வந்து 60க்கு 70 எடுக்க வச்சிருவோம். ஆனா 70க்கு மேலேயும் யாராவது எடுத்துட்டாங்க, 80க்கு மேல எடுக்க முடியாது. 80க்கு மேல யாராலையும் எடுக்க முடியாது. 10 மார்க் எடுக்க கூட 80க்கு மேல எடுக்க மாட்டான். ஸோ அந்த 60க்கு 70 ரேஞ்சில் ஜெனரல் ஸ்டடீஸ் அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நீங்க அந்த 75 நாள் ட்ராக்ல உங்க செமஸ்டர் எக்ஸாம் கூட நீங்க 10க்கு 9 எடுத்திருப்பீங்க. இங்க என்னது 100க்கு 40 கொஸ்டின் கரெக்டா எழுதுறதுக்குள்ள உங்களுக்கு நாக்கு இதாயிரும். அங்க 99 100 ஜிபிஏல வந்து 10க்கு 10 எடுக்கிறது 10க்கு 9 எடுக்கிறது வேற. இங்க 40 எடுக்கிறது வந்து கஷ்டம். அப்போ அந்த 40 எடுக்கிறது தான் நம்ம அகாடமி வந்து உங்களை 70 மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ அந்த 70 சப்ஜெக்ட் டெஸ்ட் வந்து 200 கொஸ்டின். இப்போ ஒரே ஒரு சிலபஸை பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து புதுசா ஆட் பண்ணிட்டாங்க. அது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அதாவது காமன் நாட் சிவில் இன்ஜினியரிங், காமன் இன்ஜினியரிங்ல உள்ள சப்ஜெக்ட். அது வந்து என்ன சொல்றது, ஒரு 3-4 சப்ஜெக்டை மிங்கிள் பண்ணியிருக்காங்க. 3-4 சப்ஜெக்ட் ஜெனரல் பேசிக் இன்ஜினியரிங், பாலிடெக்னிக் லெவல். இதுதான் ரொம்ப நீங்க நான் இன்னைக்கு அந்த கிளாஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் 11 மணிக்கு. 11னா இந்த இது முடிச்ச பிறகு இது பண்ண போறேன். இப்போ உங்களுக்கு இப்ப சிலபஸ் உங்களுக்கு இங்க இதுல இருந்தே காமிச்சிடறேன். ஸோ அந்த 10 யூனிட் வந்து தமிழ் வழி தெரியும். இதெல்லாம் நீங்க படிக்கவே வேண்டாம் ஒன்றும், இதெல்லாம் படிச்சுதான் இதாகணும் இல்லை. இது ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து கண்டிப்பா. ஜெனரல் சயின்ஸ் வந்து நம்மகிட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாஸே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் கிளாஸ் இருக்கு. நான் தான் கிளாஸ் எடுத்திருக்கேன். லைன் பை லைன் இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்டோட இது மெட்டீரியல் இருக்கும். ஜாகிரபி, ஹிஸ்டரியில 10 கொஸ்டின், பாலிட்டியில 15 கொஸ்டின், எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல 20 கொஸ்டின், ஹிஸ்டரி கல்ச்சர் தமிழ்நாடு. ஆக்சுவலா அந்த யூனிட் 5 6 மட்டுமே 40 கொஸ்டின் இருக்கு. ஜெனரல் ஸ்டடீஸ் 25. இந்த ரெண்டையுமே சேர்த்தா உங்களுக்கு 65 வந்துருச்சு. அப்ப எது முக்கியம் தெரியுது இல்ல? இதுல லைன் பை லைன் ஒண்ணு கூட விடக்கூடாது. ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதுல சூப்பரா மார்க் எடுத்துலாம். பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா பத்தாது. அரசியல் பேசுற இடக்கு முடக்கமா அந்த சவுத் சங்கர் இந்த மாதிரி ஆட்களோட யூடியூப் படிச்சோடனே எக்ஸாம் பாஸ் பண்றது, நான் அவங்கள குறை சொல்லல. அதுக்கு பேர் பாலிடிக்ஸ் கிடையாது. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். காமராஜர், அவருடைய காமராஜர் பத்தியான இது, காமராஜரை பத்தி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி நிறைய இருக்கும். அவர் வந்த பிறகுதான் தமிழ்நாடு வந்து 4 திரும்பி உட்கார்ந்துச்சுன்னா நம்ம வாட்ஸ்அப்ல சொல்லியிருப்பாங்க. அது பாதி 1% உண்மையா இருக்கும். அப்துல் கலாம் வந்து கார்ல போகும்போது இந்த இடத்துல எங்க டேம் கட்டலாம்னு அப்துல் கலாம் தான் காமராஜர் கேட்ட மாதிரி தான் வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருக்கு. அப்துல் கலாமுக்கும் காமராஜருக்கும் சம்பந்தமே கிடையாது. காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அப்துல் கலாம் வந்து எங்க இருந்தாருன்னு அப்துல் கலாமுக்கே தெரியாது. ஆனா அவர் தான் பிடபிள்யூடி இன்ஜினியருங்கிற மாதிரி நம்மளால வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வண்டியை ஓட்டி இருப்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது அதுல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ரீல்ஸ் போஸ்ட் எல்லாம் படிச்சு அது ஒரு ஜிகே நினைச்சு நீங்க பிரெயின்ல ஸ்டோர் பண்ணிருப்பீங்க. அது சாக்கடை, மலக்கழிவு. அந்த கழிவை உங்க தலையில வச்சுக்காதீங்க. இது ஸ்கூல் புக்ல மட்டும். புக்ல இருந்தா அது ரெஃபரன்ஸ், இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. காமராஜர் விருதுநகர்ல பிறந்தாரு. காமராஜர் 1952ல அவர் முதலமைச்சர் ஆகல. 1964 ஐ திங்க் 62 63 வரைக்கும் தான் அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாரு. இன்னொரு பெரிய கேள்வி, 9 வருஷம். ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, காமராஜரை வந்து இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி காமராஜரை வந்து திமுக தோக்கடிச்சிருப்பாங்க. காமராஜரை திமுக கட்சி எம்எல்ஏ பதவியில தோக்கடிச்சாங்க. முதலமைச்சர்ல தான் அவர் முதலமைச்சரே கிடையாது.
அண்ணாதுரை அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சும்மா அந்த சாம்பிள் சொல்றேன், எப்படி படிக்கணுங்கிறதுக்காக. நீங்க அறிவை பயன்படுத்தணும், வாட்ஸ்அப் எதையும் யூஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நான் ஒரு எங்க தப்பு அரசியல்ல எங்க தப்பு நிகழ்வு தப்புங்கிற. திமுக அரசாங்கம் வரும்போது காமராஜரோட அரசாங்கம் கிடையாது, பக்தவச்சலம் அரசாங்கம். பக்தவச்சலம் 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தாரு. திமுக 1967 பதவிக்கு வருது. 63 இருந்து 67 வரைக்கும் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருந்தது காமராஜர் கிடையாது, பக்தவச்சலம். ஆனா நம்ம ரத்தத்துல எப்படி ஊத்தி இருக்கு? திமுக காமராஜரை தோக்கடிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சு. இது அவர் எம்எல்ஏ பதவி நின்று தோத்தாரு, அது வேற. ஆனா ஆட்சி கட்டில் அப்ப இருந்தது காமராஜர் கிடையாது, பக்தவச்சலம். அதுவே கூட எக்ஸாமுக்கு வரும். இது மாதிரி இந்த சப்ஜெக்ட படிக்கும்போது அரசியல் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனா மனித கழிவுகள், அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. நம்ம இந்த டெக்னாலஜி வளர்ந்த பிறகு மனித கழிவுகள் சோசியல் சிஸ்டத்துல நிறைய இருக்கிறதுனால நாமளே கூட அதை ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கரெக்ட்னு சொல்லி ரெஃபரன்ஸ் கூட எடுத்துக்கும். பட் உங்களுக்கு எல்லாமே புக்கு தான் ரெஃபரன்ஸ், குறிப்பா சமச்சீர் புக்கு தான் ரெஃபரன்ஸ். அது மாதிரி பெரியாரை பத்தியும் உலகத்தை 2 பெரியார குறை சொல்லல, காமராஜர் குறை சொல்லல. பெரியார் வானத்தை 2 பிளந்தாரு, நல்லது பண்ணாரு. ஆனா பெரியாரை பத்தி சட்டப்பூர்வமான, அரசியல் பூர்வமான, விஞ்ஞான பூர்வமான என்ன தகவல்கள் நம்முடைய பாட புத்தகத்துல பதிஞ்சிருக்கோ அந்த தகவல் தான் இங்க பொருந்தும். அதே மாதிரி எம்ஜிஆர், ராஜாஜி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. சோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வரும். இந்த 40 கொஸ்டின் இருக்குல்ல யூனிட் 5, இந்த புது சிலபஸ் படி யூனிட் 5 and 6 மட்டும் உங்களுக்கு 40 கொஸ்டின்ல ஒரு 10 இருந்து 15 கொஸ்டின் பெரியாரை பத்தி மட்டுமே வரும். திராவிட சம்பந்தமா, திராவிட வரலாறு சம்பந்தமா, பெரியார் சம்பந்தமா மட்டும் குறைஞ்சபட்சம் 10 இருந்து 10 கொஸ்டினுக்கு மேல வரும். நான் போனா செக் பண்ண 11-12 கொஸ்டின் பெரியாரை பத்தியே வந்துருந்துச்சு. சரியா? பெரியார் எழுதின புத்தகம், பெரியார் எந்த வருஷம் எழுதினாரு, பெரியார் இந்த கருத்தை எப்ப சொன்னாரு, இது எல்லாமே புக் ரெஃபரன்ஸ். சோ இந்த 40 மார்க் கொஸ்டின்ல பெரியாரே 10 மார்க் இருப்பார். தரவா படிச்சுக்கணும். ஆப்டிடியூடு 2 தான் பிடிக்கிறாங்க. ஒன்னு ஆப்டிடியூடு, இன்னொன்னு ரீசனிங். ரெண்டுமே ரொம்ப செம ஈஸி, ஜாலியா பண்ணலாம். பேங்க் எக்ஸாம் மாதிரி இருக்காது. நாலாம் பேங்கர்ல நாங்க எப்படி எக்ஸாம் வைப்போம்னு எங்களுக்கு தெரியும். அது ஐஏஎம் ஆமதாபாத்ல எம்பிஏ கிளியர் பண்ணா கூட ஃபெயிலியர் ஆயிடும். கொஸ்டினை பர்பஸ்ஃபுல்லா அந்த கொஸ்டினை 5 மணி நேரம் எழுத வேண்டிய கொஸ்டினா இருக்கும். நான் எக்ஸாம் எழுத அலோவ் பண்றதே ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 20 நிமிஷம் எழுத விட்டுறேன். நான் கொஸ்டின் கொடுத்து எனக்கே தெரியும் அது 5 மணி நேரம் கொஸ்டின். எக்ஸாம் கண்டக்ட் பண்றது, ஆனா அவனுக்கு மினிமம், அங்கேயும் மினிமம் மார்க் தான் எடுக்கணும். அங்கேயும் அதிகப்படிச்சாலிங்க கொஸ்டினோட சண்டை போட்டு பேங்க் எக்ஸாமே விட்டு வந்துருவாங்க. என்னன்னா ஒரு கொஸ்டின் நான் மொத்தமே 25 செக்ஷனை கட் ஆஃப் வச்சிருப்பேன். ஒவ்வொரு இதுக்கும் 20-25 நிமிஷம் கொடுக்குறேன் ஒரு செக்ஷனுக்குன்னா ஒரு கொஸ்டின்லயே அழுதுடுவாங்க. ஆனா அந்த ஒரு கொஸ்டின் கரெக்டா போட்டுருவான். மீதி கொஸ்டினை யார் பண்ணுவான்? ஸோ ட்ரிக் ஷார்ட்கட்லாம் வச்சு பேங்க் எக்ஸாம் ஒரு வேற ஒரு இது அப்படி கிடையாது. இந்த ட்ரிக் எல்லாம் தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், டிஎன்பிசி ஆப்டிடியூடுக்கு பெரிய, நீங்க உடனே இப்ப யூடியூப்ல பாருங்க, இந்த ட்ரிக் அந்த ட்ரிக் நிறைய யூடியூப் இருக்கு. நீங்க 6th 7th 8th 9th 10th புத்தகத்துல மேத்ஸ்ல என்ன ஸ்டெப் போட்டிருக்காங்களோ அதே கொஸ்டின் தான் வரும், அதே புக்ல இருந்தா வரும். அதை அப்படியே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கலாம். ஒரு கொஸ்டினுக்கு 2 to 3 minutes ஸ்பெண்ட் பண்ணலாம். குவாலிட்டி டைம் அதிகபட்சம் 3 நிமிஷத்துல நீங்க ஆன்சர் கொண்டு வந்துடலாம். 25 எடுக்கணும். ரீசனிங்க பிராக்டிஸ் தான். ரீசனிங் உங்க காமன், ஈவன் இந்த 25 நாள்ல பிராக்டிஸ் பண்ணா கூட வருமானம் என்னால சொல்ல முடியாது. உங்களுக்கு ஆல்ரெடி இன்வான்ஸ் ஸ்கில் கொஞ்சம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்துடும். இந்த பாருங்க, சிலபஸ் பேப்பர் 2 அக்ரிகல்ச்சர்னு வருது. இதெல்லாம் போட்டா இதைத்தான் படிக்கணும். ஒரு சிலபஸ் கூட இதுல உங்களோடது கிடையாது, இது அக்ரியோடது. இதுல அக்ரி இன்ஜினியரிங் வரும். எங்க வரும்னா, இல்ல இதுல இந்த சிலபஸ்ல அக்ரி இன்ஜினியரிங் உண்டு. பிஎஸ்சி அக்ரியோடதுலயும் அக்ரி இன்ஜினியரிங் சிலபஸ் வரும். நேச்சுரல் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் அந்த சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் வரும். வெட்னரி எல்லாம் சேர்ந்து வரும். இல்ல அக்ரி இன்ஜினியரிங்கே ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது.
அந்த ஜென்ரலா இடையில ஃபார்ம் மெக்கனைசேஷன் அந்த மாதிரி ஃபார்ம் மிஷினரி சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் எல்லாம் இருக்கும். அஞ்சு இந்த இந்த தெரியாம ஏதாவது அப்ளை பண்ணா எக்ஸாம் ஹாலுக்கே போக வேண்டாம். இந்த வருஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு நோட்டிஃபிகேஷன் வரும், அப்புறம் எழுதிக்கலாம். இந்த இதை பார்த்துட்டு அக்ரி மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் இன்ஜினியரிங் போட்ட உடனே நோ இது நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து யாராவது எடுக்காம பேப்பரை அந்த போஸ்ட் கோடு அந்த பேப்பர் கோடை கரெக்டா செலக்ட் பண்ணுவோம். இதுதான் நம்ம சப்ஜெக்ட். ஆக்சுவலா இது முழுக்க அது பேர் தான் அக்ரிகல்ச்சர் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சிவில் இன்ஜினியரிங் கொடுத்திருந்தாலும் இன்னொரு 20 மினிட்ஸ் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுக்கும். எல்லாத்துலயும் ஒரு இதுக்கு முன்னாடியே இப்போ என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா எந்த யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்கிறதையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதே கொஸ்டின் அப்படியே வரும். இது ஜெனரல் இன்ஜினியரிங் 20 கொஸ்டின். இது வந்து இதுவரைக்கும் இல்லாத யூனிட். ஆனா பழைய அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு இதுல இருந்து அதாவது ஃப்ளூயிட் ஸ்டாட்டிக்ஸ்க்கு முன்னாடி கப்ளிங் வரைக்கும் இதுக்கு பெயர் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஜெனரல் மெக்கானிக்ஸ். அது மெக்கானிக்ஸ்னா என்னன்னா ஃபோர்ஸ்னா என்ன, யூனிட்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, நியூட்டன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு லானா என்ன, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் சாலிட் 3 டைமென்ஷனல் 2 டைமென்ஷனல் இதெல்லாம் நம்ம கால்குலேஷன் ஏரியாவை எப்படி கால்குலேட் பண்ணுவோம். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் மிக்ஸ்டு பிசிக்ஸ் சப்ஜெக்ட் ஆக்சுவலா இன்ஜினியரிங் தான். ஸோ இது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் டெக்ஸ்ட் புக் வந்து அது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். இது நான் உங்களுக்கு நம்ம உதவி அகாடமில நீங்க எந்த புக்கையும் ரெஃபர் பண்ணா உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிபிடி அதுவே போதும். நீங்க வேற எதுவுமே படிக்கணும். ஏன்னா இந்த கடைசி மினிட்ல இந்த யூனிட்டை மட்டுமே நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகணும்னா 75 நாளைக்கு இதை தான் படிக்கணும். நான் அப்படிலாம் இல்லை. கேப்சூல் எய்ம் வந்து 20 கொஸ்டினுக்கு அட்லீஸ்ட் 15ஆவது எடுக்கிறதுக்கு நம்ம அகாடமி வந்து என்ஷூர் பண்ணிடும். 5 கொஸ்டின் ஏன்னா இதுவே வாஸ்ட் சிலபஸ். நம்ம அதை வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்கும்போது 5 கொஸ்டின் உங்களுக்கு காமன் சென்ஸ் அல்லது நீங்க அந்த இன்ஜினியரிங் அப்ளிகேஷனை போட்டு அந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடிஞ்சா 20 கூட எடுக்க முடியும். பட் 15 குறையாம நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஃபர்ஸ்ட் மெக்கானிக்ஸ் வந்து சர்ஃபேஸ் ரிலேட்டட் மெக்கானிக்ஸ், அப்புறம் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அக்ரி இன்ஜினியர்ஸ் கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. பெர்னோலி ஈக்குவேஷன் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் சிலபஸ் இருக்கும். ஆனா அது டிஎன்பிசில மற்ற சிலபஸ்ல அது மிங்கிள் ஆகல. பம்ப்ஸ்லாம் இருக்கு. இல்ல பம்ப்ஸ் அண்ட் டைப்ஸ். பம்ப்ஸ் வந்து நம்ம வந்து நீங்க இங்க படிக்கணும். நம்ம சிலபஸ் வந்து இருக்கு. இரிகேஷன்ல பம்ப்ஸ் வருது. ஸோ அதனால யூனிட் 1லயும் கொடுத்துருக்கோம், பம்ப்ஸ் அங்கேயும் இருக்கும். ஸோ அதனால இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிட் மெக்கானிக்ல பெர்னோலி ஈக்குவேஷன்ல வந்து கொஞ்சம் தரமா படிச்சுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். நாங்க படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்பென்ட்ரி அண்ட் ஃபவுண்டரின்னு சொல்லி வரும் அந்த சப்ஜெக்ட். அக்ரி இன்ஜினியரிங் நாங்க படிக்கிற காலத்துல இப்ப அது இருக்கான்னு எனக்கு தெரியல. கார்பென்ட்ரி அண்ட் ஃபவுண்டரி அந்த மாதிரி கோர்ஸ், அந்த கோர்ஸ்ல வரக்கூடிய டாபிக் பேசிக் இன்ஜினியரிங். ஃபர்ஸ்ட் இயர்ல தான் இதெல்லாம் படிப்போம். ஃபர்ஸ்ட் இயர்ல பேசிக் இன்ஜினியரிங் படிக்கிறது. எந்த சிவிலும் கிடையாது, மெக்கானிக்கலும் கிடையாது, எலக்ட்ரிக்கலும் கிடையாது. அதனாலதான் இப்போ கூட வந்து எல்லாரும் இப்போ ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் நீங்க ஜாயின் பண்ணாலே ஃபர்ஸ்ட் இயர் எல்லாருக்கும் ஒண்ணுதான். அதுக்கப்புறம் தான் டிபார்ட்மெண்ட் பிரிப்பாங்க. இப்பதான் அந்த ஐடி இதெல்லாம் முன்னாடி வந்து பேசிக் இன்ஜினியரிங். இதெல்லாம் பேசிக் இன்ஜினியரிங்ல வரக்கூடிய டாபிக். இன்னும் இந்த சிலபஸ் வந்து கேட்ல இருக்கு. கேட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்ல இந்த சிலபஸ் இருக்கு. சரியா? இப்ப இதெல்லாம் வந்து இன்வென்டரி கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து ஒரு தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட், காஸ்டிங் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இது ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். இதையும் நம்ம சிலபஸ்ல கவர் பண்ணிடுவோம். இது 20 கொஸ்டின் ஜெனரல் இன்ஜினியரிங். சரியா? நான் என்னோட பிரசன்டேஷன் முடிஞ்ச உடனே கேள்வி கேட்கறவங்க யாருனாலும் கேட்கலாம். அடுத்து வந்து நான் யூனிட் மற்ற யூனிட்லாம் வந்து சிலபஸ்லாம் ஒரு சேஞ்சஸ் கிடையாது. லைனை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே போன இது புது ரிவைஸ்டு சிலபஸ் 2022, 18, 17 நடந்த எக்ஸாம்லாம் வேற சிலபஸ். நோ நோ நோ, லைன் பை லைன் அதே லைன் தான். என்ன அங்க ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்குள்ள எல்லாம் உள்ளடக்கும். இங்க வந்து அதே உங்களுக்கு வாழை பத்தியும் கொஞ்சம் உரிச்சு கொடுத்து அந்த லைன்ல இந்த டாபிக்கும் இருக்குன்னு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதனால நியூ சிலபஸ் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஓல்டு சிலபஸ பாட்டுல மாற்றிருக்காங்க. அடுத்து சாயில் எரோஷன் இதுல இன்னொரு முக்கியமானது மார்க்கையும் சேர்த்து கொடுத்தாங்க. சர்வேயிங் அண்ட் ஹைட்ராலஜிங்கிறது வந்து சர்வேயிங் அண்ட் இது வரைக்கும் வருது சர்வே. அடுத்து ஹைட்ராலஜி கிரவுண்ட் வாட்டரையும் சேர்ந்து அந்த வெள்ளி ஈல்டு எல்லாம் ஹைட்ராலஜிலே வந்துருது. ஹைட்ராலஜியும் கிரவுண்ட் வாட்டரும் அது சிலபஸ் சேஞ்சஸ் இல்லை. சாயில் எரோஷன் மார்க்கை குறைச்சிருக்காங்க. முன்னாடி 20 கொஸ்டின் வரும், இப்போ
15 கொஸ்டின் அதுல சாயில் எரோஷன் 2வது யூனிட்ல கொடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிளான இது. நம்ம கொடுக்குற புக்கு நம்ம புக்கே வந்து இந்த சிலபஸ் வந்து பியூர் சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரக்சர் வரைக்கும் வந்துடும். 2வது புக்கு ரெடியா இருக்கு. நாங்கள் அந்த காஸ்டிங்ல தான் கொஞ்சம் ப்ராப்ளம். 1400 பேஜஸ் வருது. இப்போ நம்ம அகாடமிக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். உங்க ஸ்டூடெண்ட் யாருக்கு தேவை இருக்கோ ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கு கொடுக்கப்படும். யூனிட் 2 அதாவது பேக்ல உள்ள 5 யூனிட்டும் புக்காவே ஸ்டாண்டர்ட் புக்கு தான். எரோஷன்ல 15 கொஸ்டின். இதுல வந்து ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதே சிலபஸ். வாட்டர் டெவலப்மெண்ட் 20 கொஸ்டின் வந்து 15 கொஸ்டினா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சிலபஸ் வந்து பழைய சிலபஸ் தான். லைன் வேணா கொஞ்சம் புதுசா ஃபார்ம்ல மாத்திருக்காங்க. எக்ஸ்ட்ரா லைன் சேர்த்திருக்காங்கன்னா அது நியூ சிலபஸ் கிடையாது. அதே சிலபஸ். ஃபார்ம் இரிகேஷன், ஸ்ட்ரக்சர், டிரைனேஜ் 2 சிலபஸை ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய டாபிக். இதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் இதே கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சர்ல 10க்கு 15 கொஸ்டின் தான் கேட்டாங்க. மீதி கொஸ்டின் இரிகேஷன்ல கேட்டாங்க. ஸோ அதே 30 கொஸ்டின். அப்ப இது ரொம்ப வெயிட். 200 கொஸ்டின்ல 30 கொஸ்டின் வந்து இரிகேஷன், டிரைனேஜ், ஸ்ட்ரக்சரு, ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் அது எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். இது எல்லாமே இதுவும் சிலபஸ் சேஞ்சஸ் கிடையாது. நம்ம இதுக்கு முன்னாடி இது 2 யூனிட்டா இருந்துச்சு. இதை 1 யூனிட்டா கிளப் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபார்ம் பவர். இது அதே யூனிட்டா அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேராகிராஃப் தான் பெருசாக்கியிருக்காங்க. ஒன்றும் சேஞ்சஸ்லாம் கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து செமிகண்டக்டர் மட்டும் சேர்த்திருக்காங்க. அது சின்ன சிலபஸ் தான். ரீசன்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ரிலேட்டடான டாபிக் மட்டும் ஒரு லைன் சேர்த்திருக்காங்க இந்த ஃபார்ம் பவர்ல. அதை நமக்கு ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம் பழைய ஸ்டூடெண்ட்டுக்கு கூட. அடுத்து ஃபார்ம் மெஷினரி. அடுத்து யூனிட் ஆபரேஷன் இன் அக்ரிகல்ச்சர் ப்ராசஸிங், ஃபுட் ப்ராசஸிங் 20. இது ப்ராசஸிங் மட்டும் 40 கொஸ்டின் சொலையா வந்துருது. ஃபார்ம் பவர் அண்ட் மெஷினரி வந்து 40 கொஸ்டின், 40 40 80. அப்புறம் வந்து ரெனியூவபிள் எனர்ஜியோட 100. மீதி 100 கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின்ல 20 கொஸ்டின் ஜெனரல் இன்ஜினியரிங், சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங்ல தான் ரெடியூஸ் ஆயிருக்கு. முன்னாடி எஸ்டபிளிஷ் சாயில் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங் வந்து 100ல இருந்து 110 கொஸ்டின் வரும். இப்ப வெறும் 80 கொஸ்டின் தான் வரும். ஸோ சிலபஸ் ரெடியூஸ்டு. அந்த வெயிட்டேஜ் ரெடியூஸ்டு, சிலபஸ் ரிமைன் சேம். சரிங்களா? ஸோ இதான் இப்ப இதுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் குயிக்கா ஒரு ராப் அப் பண்ணிடுறேன். சப்ஜெக்ட் வைஸ் ரெஃபரன்ஸ் புக், சப்ஜெக்ட்டுக்கு மட்டும். ஜெனரல் ஸ்டடீஸ்க்கும் சேர்த்தே சொல்றேன். கவர்மெண்ட் ஜாப் வந்து இதெல்லாம் கிடைக்கும். ரீடிங் மெட்டீரியல் வந்து அக்ரி இன்ஜினியரிங் புக் என்ன, இந்த பிபிடி நான் கொடுத்துருவேன். டோன்ட் வரி. இங்க உள்ள நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த பிபிடியை கொடுத்துருவோம். ஜெனரல் ஸ்டடீஸ் புக். சர்வேயிங் அண்ட் ஹைட்ராலஜி வந்து என்னோட புக்கு. காம்ப்ரிஹென்சிவ் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், வால்யூம் 1. சர்வேயிங் அண்ட் லெவலிங் பை பசாஸ் புக்கு. சாஃப்ட் காப்பியே நெட்ல அவைலபிளா இருக்கு. டவுன்லோடபிள் காப்பி இல்லைன்னா நம்ம அதான் அகாடமியோட ஜி டிரைவ்ல இருக்கு. ஹைட்ராலஜி பை ரகுநாத் அல்லது சுப்பிரமணியா. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் புக் பேக் கொஸ்டின்ஸ் படிக்கலாம். ஃபார்ம் அண்ட் இரிகேஷன் ஸ்ட்ரக்சருக்கு வந்து வால்யூம் 1 மைக்கேல் ஓஜா புக்கு பிளஸ் என்னோட புக்கு 2 புக்கு மட்டும் படிச்சா போதும். சாயில் எரோஷன் அண்ட் கன்சர்வேஷன் என்னோட புக்கு மட்டும் போதும். அடிஷனலா நீங்க எதுவும் படிக்கணும்னா சுரேஷ் புக்கை படிச்சுங்க. சுரேஷ் புக்கு எல்லாத்தையும் நம்ம புக்கிலே கவர் பண்ணிட்டோம். வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா புக்கையும் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். வாட்டர் செட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் வந்து வால்யூம் 2 வந்து மைக்கேல் ஓஜா நம்மளோட புக்கு. இதெல்லாம் அடுத்து ஃப்ளூட் மெக்கானிக்ஸையும் கொஞ்சம் கவர் பண்ணணும்னு சொல்லுவேன். ஸ்டாண்டர்ட் புக்கு. இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜும் மைக்கேல் ஓஜா புக்கு வால்யூம் 2 என்னோட புக்கு. அடுத்து மைக்ரோ இரிகேஷன் பை டாக்டர் ரவிக்குமார். வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கலாம். அவர் பெரிய புக்கா போட்டிருக்காரு. கரண்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர். மைக்ரோ இரிகேஷன் டாபிக் வந்து நிறைய கவர் ஆகும். ட்ரிப்பு, ஸ்ப்ரிங்க்லர் எல்லாம் அதில் வரும். ஃபார்ம் பவருக்கு வந்து என்னோட வால்யூம் 2 போதும். நான் கொடுத்துருவேன். யார் வேணுமோ நீங்க அகாடமி நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த புக்கை கொடுத்துரும். ஃபார்ம் மெஷினரி வந்து ஃபார்ம் டிராக்டர் வந்து மெயின் பப்ளிகேஷன் புக்கு. எலிமெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பை ஜெகதீஸ்வர் சகாய் அந்த புக்கு. அடுத்து நானும் மெட்டீரியல் நம்மளும் அந்த புக்கு. அந்த வால்யூம் 2 எதுலையுமே நான் மென்ஷன் பண்ணல. பட் வால்யூம் 2ல நம்ம அகாடமி புக்கு போதும். அப்புறம் அந்த பிபிடி நான் கொடுக்குற பிபிடி வந்து 60% தியரி படிக்கிற மாதிரியே இருக்கும்.
40% இருந்தா நீங்க டெக்ஸ்ட் புக் கண்டிப்பா படிக்கணும். நீங்க வந்து வாங்கக்கூடாத ஒரு புக் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ஓரியன்டட் டைப் புக்கு மார்க்கெட்ல ஏதாவது அவைலபிளா இருந்தா, அமேசான்ல அவைலபிளா இருந்தா வாங்கிடாதீங்க. அதை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவன் எக்ஸாம் கிளியர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்டை புரிஞ்சு படிச்சாதான் உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். டெக்ஸ்ட் புக்கை படிச்சாதான் புரியும். நான் பிபிடி எடுத்தா கூட புரியாது. பிபிடியே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். நான் கிளாஸ் எடுக்கிறத ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து நான் என்ன டெக்ஸ்ட் புக் கொடுக்குறோனோ இந்த பிபிடியை வச்சு பேரலா நீங்க செக் பண்ணும்போது நம்ம டெஸ்ட் திருப்பி வைக்கும் போது தரவாயிருங்க. டெக்ஸ்ட் புக்கை லைன் பை லைன் படிக்கணும். நிறைய பேர் புக் பேக்கு உடனே ஓடிடுவாங்க. புக் பேக் தான் படிக்காது. அது கடைசி 15 நாள் சும்மா பாருங்க, அதை வச்சுலாம் கொஸ்டின் வராது. ப்ராசஸ் இன்ஜினியரிங் வந்து யூனிட் ஆபரேஷன் பை சகாயன் சிங் புக்கு எல்லாமே நம்ம அகாடமி லைப்ரரியில இருக்கு. நான் இதுல என்ன புக்கு போட்டிருக்கோன்னா எல்லாமே நம்ம அகாடமியில இருக்கு. அது மாதிரி போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி ஆஃப் சீரியல்ஸ், பல்சஸ், ஆயில் சீட், சீட் ட்ரீட்மெண்ட் அண்ட் காஃபி அண்ட் டீ பை சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி புக்கு. ரினியூவபிள் எனர்ஜி வந்து ஜிடி ராய் புக்கு, நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ், வால்யூம் 2 ஆல்ரெடி நான் போட்டோம். யாருக்கு வேணுமோ அவங்க கேட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் கொடுக்குற கிளாஸ் நோட்ஸ் இதெல்லாம் படிச்சீங்கன்னா போதும். இது ஜெனரல் ஸ்டடீஸுக்கு நீங்க படிக்க வேண்டியது இன்னையில இருந்து இதுக்கு பேக்ல வந்து ஒரு 3 மாசம் தினமணி பேப்பர், வேற எந்த பேப்பரும் கிடையாது. தினமணி பேப்பர் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா சில அகாடமி நான் கூட உங்களுக்கு சர்க்குலேட் பண்றேன், நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல. சில அகாடமி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறாங்க கேப்சூலா, தமிழ்நாடு ரிலேட்டட், யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ரிலேட்டட் இல்ல, அதை மட்டும் எக்ஸாமுக்கு இந்த இன்னையில இருந்து 3 மாசம் அப்புறம் டில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் உண்டான கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். அதனால இன்னையில இருந்து அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் 2 months ஆவது தினமணி பேப்பரை படிங்க. தினமணி பேப்பர் இருக்கு இல்லையா, நம்ம அகாடமியில் அந்த பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா வாங்கி போட சொல்றேன். நீங்களும் ஒரு 3 ரூபா 4 ரூபா வரும், டெய்லி தினமணி வாங்கி படிச்சுக்கிட்டீங்கன்னா தினமணியில ஒன்லி அதுல ரொம்ப என்டர்டைன்மெண்ட் போக்கஸ்லாம் இருக்காது. சதக் புதக்குன்னு சொல்லி தினமலர் தந்தியில போட்ட மாதிரி நியூஸ் இருக்காது. தினமணியில கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். டிஎன்பிசி ரிலேட்டட் கண்டென்ட் கூட அதுல இருக்கும். தினமணி பேப்பரை படிங்க. அடுத்து வந்து ஜெனரல் சயின்ஸுக்கு வந்து சயின்ஸ் புக்கு, அது இது வந்து இப்போ டேர்ம் 1 டேர்ம் 2 நியூ செமஸ்டர் புக்கு மட்டும் படிச்சா போதும். ஓல்டு புக்கெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அது யார் படிக்கலாம்னா குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்றவங்க படிக்கலாம். அக்ரி இன்ஜினியரு என் டார்கெட் 60 to 70 தான். எனக்கு 100 வாங்குறதெல்லாம் எய்ம் கிடையாது, 60 to 70 தான். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிம்பிளிஃபை பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணாதான் சரியா வரும். இது வந்து அறிவியலுக்கு வந்து 6ல இருந்து 10th வரைக்கும் படிச்சு 11th 12th புக்கெல்லாம் தேவையே கிடையாது. 6ல இருந்து 10th வரைக்கும் சயின்ஸ் வந்து டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 சிலபஸ் லைனை வச்சு ரெஃபர் பண்ணணும். இதுக்கு நான் உங்களுக்கு ஃபுல் டைம் கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு ரெக்கார்டட் வீடியோ இருக்கு. அதுலேயே நான் மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன். ஃபுல் மெட்டீரியல் சயின்ஸ் மெட்டீரியல் நம்ம அகாடமியே கொடுத்துருது. ஜியாகிரபி, ஹிஸ்டரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் எல்லாமே 6th to 12th ஸ்டாண்டர்ட். சயின்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிடையாது. ஆனா சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இதெல்லாம் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் +2 வரைக்கும் படிக்கணும். ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, கணியன் புக்கை ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஎன்பிசியோட ஓல்டு கொஸ்டின் 10 ரீசன்ட் 10 எனி எக்ஸாம், நாட் ஓன்லி அக்ரி இன்ஜினியரிங், அதுல எல்லாம் மென்டல் எபிலிட்டி இருக்கும். அதை நீங்க இப்பவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு நோட்டு போட்டு ஒவ்வொரு வருஷ கொஸ்டினா பினிஷ் பண்ணுங்க. சரியா? அது போதும். அது வந்து உங்களுக்கு வந்து 25க்கு 20 கன்ஃபார்ம். ஆக்சுவல் எக்ஸாம்ல 25 கொஸ்டின் வரும்ல, நீங்க 10 கொஸ்டின் செட்டா நீங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஆப்டிடியூட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா 25 கொஸ்டினுக்கு 20 சொலையா வந்துடும். இன்னொரு 5 கொஸ்டின் மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம கிளாஸ்ல கவர் பண்ணுவோம். ஸோ இதான் என்னோட புக்கு. வால்யூம் 1 இப்படிதான் இருக்கும், வால்யூம் 2 இப்படிதான் இருக்கும். ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். என்ன டவுட், எனி டவுட், யாருனால என்ன டவுட்னாலும் கேட்கலாம். இது உங்கள் நேரம். அடுத்து நம்ம அகாடமியில சொல்லக்கூடிய இது பாத்தீங்கன்னா
சில மெட்டீரியல் கொடுப்போம். ஸ்டடி மெட்டீரியல் பூரா ஜி டிரைவ்ல போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல எல்லாமே இருக்கும். ரெக்கார்டட் வீடியோ கிளாஸும் இருக்கும். நான் இது வரைக்கும் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் சப்ஜெக்ட்டுக்கு முடிஞ்சிருச்சு. இங்க பாருங்க, 2022 ரிஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட் 22ல இருந்து படிச்சவங்களுக்கு இந்த இதை கொடுத்துருக்கிறோம். இதுல வீடியோவும் இருக்கும், பவர் பாயிண்ட் பிரசன்டேஜ், எல்லா பவர் பாயிண்ட் பிரசன்டேஜனும் ஹைட்ராலஜி யூனிட் 1ல இருந்து எல்லா பவர் பாயிண்டே கிடையாது, ஒரு 50-60 பவர் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த நோட்ஸ் வந்து நம்ம ஸ்டூடெண்டா இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவோம். எதுவும் ஃப்ரீ கிடையாது, இதெல்லாம் வியூவிங் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். நீங்க அப்படியே ஆன்லைன்ல பாத்துக்கலாம், டவுன்லோட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா நம்மகிட்ட என்கொயரி பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் பேர், நான் உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிறேன், மெட்டீரியல் எல்லாம் கொடுத்துருங்க, நாங்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து படிச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. அகாடமிக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அது நீங்க புத்திசாலியா இருக்கலாம், நமக்கு அந்த யாருக்கும் கொடுக்கக்கூடாதுங்க எண்ணம் இல்லை. கம்பெனி வந்து அகாடமி சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் இல்லைல்ல. ஆனா ரொம்ப லாப நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. ஆனா நாங்கள் கொடுக்குற எஃபர்ட் வந்து காசு கொடுக்குறவங்க தான் மரியாதை கொடுக்கணும். அப்ப காசு இல்லாத அங்கே படிக்க முடியாதுன்னா அகாடமிக்கு வராம கூட பாஸ் பண்ண முடியும். நம்மகிட்ட படிச்சுதான் எல்லாரும் பாஸ் பண்ணணுமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பட் இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல. நாங்க ஒரு அமௌண்ட் வாங்குறோம், அந்த அமௌண்ட் கொடுக்குறவங்களுக்கு நாங்க ரெஸ்பெக்டபிளா இருக்கணும்ல. அதுதான். இப்போ இதுல வீடியோ கிளாஸ் பாருங்க, இந்த மாதிரி எல்லா கிளாஸும், இப்போ கிரவுண்ட் வாட்டர் இந்த மாதிரி எல்லா கிளாஸும் 2 மணி நேரம் கிளாஸ் வீடியோ. நீங்க பாடு இதுக்கு நான் என்ன ஐடியா சொல்லுவேன்னா, இப்ப நம்ம ரெடி கிளாஸ் இது பண்ணிட்டோம். காலையில வாக்கிங் எதுவும் போறீங்கன்னா காலையில ஹெட்போனை போட்டுட்டு இதை ஓட்ட அடிச்சு விட்டீங்கன்னா அடுத்த அந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனும் என்னோட அந்த கிளாஸும் போயிட்டு இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும். இப்பவே ஃபுல் மெட்டீரியல் இருக்கு, ஃபுல் ரெக்கார்டட் கிளாஸ். முன்னாடிலாம் வந்து நம்ம பழைய ஸ்டூடெண்ட்டுக்குலாம் இந்த மாதிரி வேலைலாம் கிடையாது. இப்போ வந்து புது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து இத அந்த கிளாஸ் எடுக்கிறது அப்படியே ஃபுல் ரெக்கார்டர். ஸோ இது கொடுக்குறோம், பிபிடி கொடுத்துட்றோம், புக்ஸ் கொடுத்துட்றோம். படிக்கிற டெஸ்ட் வந்து முன்னாடி வந்து நாங்கள் ரொம்ப பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருந்தோம். இப்போ ஆன்லைன் டெஸ்ட்னால நம்ம அகாடமியோட டெஸ்ட்டையும் ஆன்லைன் வச்சுட்டோம். 5000 கொஸ்டின் ஆன்லைன்ல ஆல்ரெடி அகாடமியில இருக்கு. ஒவ்வொரு செக்ஷன் வைஸா டெஸ்ட் இருக்கு. ஒரு யூனிட்டுக்கு 400ல இருந்து 500 கொஸ்டின் கொடுக்குறோம். அதனால நீங்க அதை தரவு பண்ணா அதுல 60 to 70% நீங்க எக்ஸாம் ஆக்சுவல் எக்ஸாம் அதே கொஸ்டின் தான் வரும், 60 to 70%. ஆனா இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து டெக்ஸ்ட் புக்கை தான் படிக்கணும், டெஸ்ட் நடக்கும்போது சின்சியரா டெஸ்ட் எழுதணும். ஆக்சுவல் எக்ஸாம் போகும்போது இந்த டெஸ்ட் எழுதுற மாதிரியே போய் மார்க்ஸ் மாதிரி அங்க போய் எழுதிட்டு நல்ல மார்க் எடுத்து வந்துடலாம். என்னோட இலக்கு வந்து என்னன்னா 200 கொஸ்டின்ல பிள்ளைங்க வந்து 150ல இருந்து 170 160 கொஸ்டின் கரெக்டா எழுத வைக்கணும். 200க்கு 200 எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் 150 to 160 டார்கெட், 150 to 160. 110க்கு 120க்கு மேல எடுத்தாலே உங்களுக்கு ரேங்க்ல வந்துடுவீங்க. பட் 140 150 கொஸ்டின் 200க்கு எடுத்துட்டீங்கன்னா டாப் ரேங்க்ல வருவீங்க. ஸோ அப்ப உங்க மிஷன் என்னவா நீங்க வச்சுக்கணும்னா 200 கொஸ்டினுக்கு 150. இது நான் இப்போதைக்கு சொல்றேன். பட் என்னதான் இருந்தாலும் உங்க கூட எத்தனை பேர் எழுதுறாங்க? 7000 பேர் எழுதுவாங்க. அதுல சீரியஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க ஒரு 1000 பேர் தான் தேர்வாங்க. அந்த 1000த்துல தான் 116 வரப்போகுது. ஓகேயா? ஸோ இப்ப என்ன டவுட் கேட்கிறவங்க கேட்கலாம். பழைய ஸ்டூடெண்ட், புது ஸ்டூடெண்ட், இன்னும் ஸ்டூடெண்டே ஆகாதவங்க யாருனாலும் கேள்வி கேட்கலாம். 60-70 பேர் ஆன்லைன்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா அன்மியூட் பண்ணிட்டு என்ன கேள்வினாலும் கேட்கலாம். சார் சொல்லுங்க பரத். சார் டெஸ்ட் பேட்ச் எப்போ சார் ப்ரொவைட் பண்ணுவீங்க? டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் போயிட்டு தான் இருக்குது. புது டெஸ்ட் பேட்ச் இப்போ புதுசா ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வீக்லி ட்வைஸ் வந்து டெஸ்ட். இப்ப வழக்கமா பல வருஷமா திங்கட்கிழமை டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அந்த மண்டே டெஸ்ட், நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. ஆனா நீங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்கவங்க அந்த சிலபஸை படிச்சிருக்க மாட்டீங்க. ஆக்சுவலா நாளைக்கு டெஸ்ட் வந்து யூனிட் 9 கம்ப்ளீட் போர்ஷன் 200 கொஸ்டின். அது ஏற்கனவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதே வேவ்லென்த்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க எழுதுவாங்க. நீங்க புதுசா ஜாயின் பண்றாங்க, சும்மா ட்ரையலுக்கு எழுதுனா எழுதிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஆக்சுவல் என்னன்னா நான் ஷெடியூல் வந்து கொடுத்துருவோம். திங்கள், அப்புறம் வந்து வியாழன்
மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து கிளாஸ் இருக்காது, ஒன்லி டெஸ்ட் மட்டும்தான். ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கும் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும். டெஸ்ட் சீரிஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வாரத்துக்கு 2 நாள், திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் சிலபஸ் வந்து முன்னாடியே நம்ம இப்போ ஷெடியூல் போட்டு மேபி நாளைக்கு மார்னிங் எல்லாருக்கும் டெஸ்ட் ஷெடியூலு, கிளாஸ் ஷெடியூல், என்னைக்கு என்ன கிளாஸ் எடுப்போங்கிற ஷெடியூல் எல்லாம் டே வைஸ் இருக்கும். என்ன போர்ஷன் முதற்கொண்டு இருக்கும். ஒரு 20% அது சேஞ்ச் ஆகும் டிபெண்டிங் அப்பான் ஆக்சுவல் நடக்கும்போது. ஆனால் டெஸ்ட் நடக்கும், டெஸ்ட் இருக்கும், கிளாஸ் இருக்கும். மண்டே டு மண்டே மொத்தம் 7 நாள்ல 2 நாள் டெஸ்ட்டுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அவங்க படிச்சு நீங்க ஆக்சுவலா எழுதணும். ஆன்லைன் தான் இது, பிசிக்கலுக்கு வேலை கிடையாது. யாரும் தயவு செய்து அகாடமியில் உட்காந்துட்டு எனக்கு பிரிண்ட் அவுட் போட்டு கொடுங்கன்னு சொல்லாதீங்க. ஆக்சுவல் டிஎன்பிசி ஏஇ எக்ஸாமே பேப்பர் பேஸ்டு கிடையாது, ஆன்லைன். நாம வந்து கூகுள் ஃபார்ம்ல கொடுக்குறோம். நீங்க எக்ஸாம் எழுதி முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மெயில் ஐடிக்கு ஏற்கனவே எழுதிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ஆன்சர் வந்து பிடிஎஃப்ல வந்துடும். சப்போஸ் நான் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன்னா அந்த ஒர்க் அவுட் ப்ராப்ளத்தோட இலுஸ்ட்ரேஷனும் ஆன்சர் கீயோட நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச பிறகுதான் வரும் டெஸ்ட் பொறுத்தளவுக்கு. ஸோ டெஸ்ட் சீரிஸ் சேர்ந்துருக்கவங்களுக்கு எல்லாம் வாரத்துக்கு 2 நாள் டெஸ்ட், 2 நாள் ஃபுல் டே இருக்கும். ஜெனரல் ஸ்டடிஸ் டெஸ்ட்டும் இருக்கும், சப்ஜெக்ட் டெஸ்ட்டும் இருக்கும். ஆக மொத்தம் 2 சப்ஜெக்ட் டெஸ்ட், 2 ஜெனரல் ஸ்டடிஸ் டெஸ்ட், 4 டெஸ்ட் நம்பர் வந்து ஒரு வாரத்துக்கு இருக்கும். கிட்டத்தட்ட 10 வாரம் போட்டுக்கீங்க, 70 டெஸ்ட். போக சில நேரம் டெஸ்ட் கூட்டலாம். பட் டெய்லி டெஸ்ட் வச்சா என்ன ப்ராப்ளம், டெஸ்ட் நாங்களாம் டெய்லி டெஸ்ட் வைக்கிறதுக்கு ரொம்ப விருப்பம். நான் 2018 நம்ம ஃபர்ஸ்ட் கோச்சிங் கொடுக்கும்போது டெய்லி டெஸ்ட் வச்சோம். ஒரு 50 கொஸ்டினால் கொடுத்து வச்சோம். நிறைய பேர் போர் அடிச்சு போச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. படிச்சுட்டு வரலாமா பயத்திலே எக்ஸாம் காலுக்கு வர மாட்டாங்க. நம்ம டெஸ்ட்லாம் ஒரு கால் போட்டு ரொம்ப இந்த இன்விஜிலேட்டர் போட்டுலாம் எக்ஸாம் நடத்திட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா என்னன்னா அவன் படிக்கலங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல டெஸ்ட் எழுதியே வர மாட்டாங்க. அதனாலதான் டெஸ்ட் வீக்லி தான் ப்ரிஃபர்டு. இப்ப நமக்கு டைம் பத்தாது. அதனால இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு நான் ஸ்பிரிட்டா கொடுக்கறதுனால அட்வான்டேஜ் என்ன, இப்போ ஒரு யூனிட் டெஸ்ட், ஒரு வாரம் ஒரு யூனிட், அதான் கணக்கு. இப்போ மொத்தம் 10 வாரம் இருக்கு எக்ஸாமுக்கு வச்சுக்கோங்க. 10 வாரம் இருக்கா? இருக்கு. 10 வாரம் இருக்கு. நான் வந்து வாரத்துக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்தா 10 டெஸ்ட் தான் இருக்கும். அப்ப 10 யூனிட் தான் ஃபுல்லா கொடுக்க முடியும். ஏன் நம்ம வந்து 2 யூனிட்டா, 2 வாரத்துக்கு 2 டெஸ்ட் வைக்கிறோம்னா ஒரு யூனிட்டை 2ஆ ஸ்பிளிட் பண்றோம். ஆக்சுவலா இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே யூனிட்டுக்கு 4 டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. 5வது டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. ஒரே யூனிட்டுக்கு 5 டெஸ்ட் ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. இப்ப கரண்ட் ஸ்டூடெண்ட். புது ஸ்டூடெண்ட் என்னன்னா டைம் இல்லை. நீங்க 5 டெஸ்ட் எழுதலாம், வாரத்துக்கு 5 டெஸ்ட் எழுதலாம். ஆனா அது அட்வைசபிள் கிடையாது, உங்க பிரெயின்ல ஸ்டோர் ஆகாது. நிதானமா படிச்சாதான் மூளையில ஸ்டோர் ஆகும். எக்ஸாம் ஹால்ல அப்பதான் வரும். இல்லைன்னா எல்லாம் படிச்சிருவீங்க, எக்ஸாம் ஹால்ல அப்படியே உட்கார்ந்த உடனே படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். அதனால நிதானமா மெமரியும் ஸ்டோர் ஆகிற மாதிரி பார்க்கணும். பரத் வேற யாருனாலும் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், என்ன டவுட்னா ரிலேட்டட் டு எக்ஸாம். சார் இன்னொரு டவுட் சார், லாஸ்ட் இயர் ஒரே நாள்ல நடக்குங்களா இல்ல வேற வேற நாள் நடக்குமா சார்? இது நான் வந்து ஆன்சர் பண்றதுக்கு சரியான ஆள் இல்லை. டிஎன்பிசியும் அதுக்கு கிளாரிட்டி கொடுக்கல. பட் என்ன பொறுத்தளவுக்கு 2 நாள் நடக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் மட்டும் தனியா, பேப்பர் 1 மட்டும் தனியா ஒரு நாளும், சப்ஜெக்ட் ஒரு நாளும், எல்லாருக்கும் ஒரே நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. ரெண்டுமே இப்ப சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டா ஒண்ணுதான். ஏன்னா இது கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் வர்றது. என்னன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் ஒரு நாளும் சப்ஜெக்ட் ஒரு நாளும் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவும் ஒரு அசம்ஷன் ப்ரீவியஸ்ல நடந்ததை வச்சு நான் அவர் சொல்றாரு, ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து மொத்தமாகவும் சப்ஜெக்ட் அந்தந்த கோர்ஸ் உண்டான சப்ஜெக்ட் ஒரே நாள்ல நடக்கும். அப்ப 2 நாள் நடக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். ஆக்சுவலா நாம இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம் பாத்தீங்கன்னா காலையில சப்ஜெக்ட் டெஸ்ட், சாயங்காலம் ஜெனரல் ஸ்டடிஸ். சாயங்காலம் டெஸ்ட் எல்லாரும் டயர்ட் ஆயிடுவாங்க, பாதியே தூங்கிடுவாங்க, டைம் பத்தாது. சப்ஜெக்ட் டெஸ்ட்டுக்கு டைம் இருக்கும். 200 கொஸ்டின் உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் கொடுக்கறது மோர் தென் சஃபிஷியண்டா இருக்கும். ஆனா ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 100 கொஸ்டின் தான், அது 200 கொஸ்டின் இதுக்கு நமக்கு டைம் இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த ஆப்டிடியூட்ல கொஸ்டினோட சண்டையை போட்டு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் கடைசியில் லாக் ஆயிரும். அப்புறம் இஞ்சி பிஞ்சி பாய்க்கு போட்டு ஏபிசியை போட்டு ரவுண்ட் அடிச்சு கொடுத்துரும். பட் அதுக்கு இது கொஞ்சம் மினிமைஸ் ஆகும். மேபி
என்ன நான் ஒரு எக்ஸாம் டேக்கரா இருந்தா காலையில இருந்தா சந்தோஷப்படுவேன். பாடி டீஹைட்ரேட் ஆகாம ஃபுல் எனர்ஜியோட போய் இது பண்ணுவேன். அதனால கடைசி 15 நாள் வந்து நான் நல்லா தூங்குவேன், நைட்டு படிக்கவே மாட்டேன். ஆக்சுவலா அந்த எக்ஸாம் பகல்ல தான் நடக்குது. நீங்க நைட்டு படிச்சீங்கன்னா பகல் டயர்டா இருக்கும், எக்ஸாம் ஹால்லயும் அதே டயர்ட்னஸ் இருக்கும். அப்புறம் கடைசி 10 நாள் டென்ஷன்லயே நாம வந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம் நைட்டு. ஆக்சுவல் எக்ஸாம்ல கோட்டையை விட்டுருவோம் டயர்ட்னஸ்ல. அதனால என்னோட இது என்னன்னா, நைட்டு 10 மணிக்கு மேலாம் நீங்க படிக்கவே கூடாது. காலையில 4 மணிக்கு அப்புறம் நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணிடணும். இந்த ப்ராக்டிஸை கண்டினியூ. இது வரைக்கும் அப்படி ஒரு ஹாபிட் இல்லை நான் இல்லாம இந்த 75 நாள் ஸ்டடி ஹாபிட் வந்து, ஏன்னா ஆக்சுவல் எக்ஸாம் மைண்ட்ல வச்சுக்கணும். பகல்ல வந்து பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கணும். ஸோ அது இருந்தா போதும். அப்ப நைட்டு நல்லா தூக்கம் இருக்கும் படிக்கும் போதும். அந்த மாதிரி இருந்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். எவ்வளவு நேரம் தூங்கணும்னு பாத்தீங்கன்னா 6 hours தூங்கினா போதும். மீதி நேரமா உடல், பொருள், நாடி, நரம்பு எல்லாமே அக்ரி இன்ஜினியரிங்கும் ஜெனரல் ஸ்டடிஸ் ரிலேட்டட். ஜெனரல் அதையும் ஒதுக்கிட முடியாது. அதுக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு 75% வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிறோம்னா 25% ரிவிஷன் ஆகுது. ஏற்கனவே படிச்சவங்க, புதுசா இருக்கவங்க 25னா அட்லீஸ்ட் 30-40% ஆகுது. உங்களோட டைம் அலோகேட் பண்ணணும். 24 மணி நேரத்துல 6 மணி நேரம் தூக்கம், 2 மணி நேரம் பாத்ரூம் போறது, குளிக்கிறது, ஏதாவது அப்பா அம்மாட்ட பேசுறது 2 மணி நேரம், 8 மணி நேரம். மீதி 8 மணி நேரம் இருக்கு. 16 மணி நேரம் படிக்கணும். 16 மணி நேரத்துல ஒரு 6 மணி நேரம் அகாடமில ஸ்பெண்ட் பண்றீங்க. டேரக்டா இல்ல ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கீங்கன்னா புது ஸ்டூடெண்ட் 5 to 6 மணி நேரம் அகாடமி. அப்ப படிக்கிறதுக்கு ஒரு 11 மணி நேரம் கிடைக்கும். அந்த 11 மணி நேரத்தையும் டெக்னிக் நீங்க தான் பாத்துக்கணும். நான் எக்ஸாம் எப்படி படிப்பேன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சீரியஸா ஏதாவது ஒரு எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பாய் பண்ணுவோம் அப்படின்னா, படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரே நாளைக்கு 5-6 தடவை குளிப்பேன். எப்ப டயர்டாகிற மாதிரி தெரிஞ்ச தலையை குளிப்பேன்னா சும்மா இதுக்கு உடம்புக்கு மட்டும் இல்ல, தலைக்கு தண்ணி தான். ரொம்ப நேரம் குளிக்க மாட்டேன். போவேன், ஒரு குருவி காக்கா மாதிரி உடம்பு இப்படி சிரிச்சுக்கிட்டு திருப்பி வந்து உட்காந்துக்குவேன். அப்பதான் ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் உங்க பாடியில ஏறும். அப்படி என்ன ரிசீவ் பண்ணுவேன். தொடர்ச்சியா 25 நிமிஷத்துக்கு மேல உட்காந்து படிக்க மாட்டேன். எவ்ரி 25 minutes கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்து திருப்பி படிக்கிறது. எவ்ரி 2 hours குளிக்கிறது. நைட்டு 11 மணிக்கெல்லாம் குளிச்சிருக்கேன், 10 மணிக்கு குளிப்போம். ஏன்னா குளிச்சா திருப்பி நைட்டு நல்லா தூக்கம் வரும். அந்த மாதிரி அது நான் என்னோட அப்ரோச் சொன்னேன். நீங்க 16 மணி நேரம் டவுன் டெய்லி வேணும். 16 மணி நேரம் ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா இந்த 5 days மிஷனை வந்து நீங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அன்லஸ் ஏற்கனவே நம்மகிட்ட 2 வருஷம் 3 வருஷம் கண்டினியூஸா படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ்லாம் வந்து நிறைய பண்ணி ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் 16 மணி நேரம்லாம் படிக்க வேண்டியதில்லை. ஈவன் 10 மணி நேரம் படித்தா போதும். அப்புறம் பார்த்தா யாராவது ஜாப்ல இருந்தாங்கன்னா, என்னோட ஒப்பீனியன், நீங்க ஜாப்ல இருந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. அப்புறம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நான் வந்து இரிகேஷன் கம்பெனில ஒர்க் பண்றேன், நான் டிராக்டர் கம்பெனில ஒர்க் பண்றேன், நான் இன்னொரு கம்பெனில ஒர்க் பண்றேன், சாயங்காலம் நைட்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அந்த மெட்டீரியல் இருக்கு, ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்ணிக்குவேன் அப்படிலாம் நீங்க யாராவது சொன்னீங்கன்னா, அப்படி பாஸ் ஆகிறவங்களோட பாஸ் பர்சன்டேஜ் வந்து நெக்லிஜிபிள். யாராவது ஒரு ஆள் தப்பி தவறி பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஒர்க் பண்ணி நீங்க எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கலாம், அகாடமிக்ல நீங்க எவ்வளவு பிரில்லியண்டான ஆளாவும் இருக்கலாம், அதெல்லாம் காலேஜோட போயிடுச்சு. ஸோ ஒர்க்ல இருக்கிறவங்க, சீரியஸா ப்ரிப்பேர் பண்றவங்க நாட் அட்வைசபிள். எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா எல்லாத்தையும் இழக்கணும். கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கையை இழக்கணும். லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகக்கூடாது, கோயில் திருவிழானாலும் போகக்கூடாது, ஊரே பகைச்சிக்கணும், எவன் போனையே எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க அந்த முதல் 35 ரேங்க்ல வந்துடலாம். சின்சியராகவும் படிக்கணும். நம்ம அகாடமியோட டிராவல் பண்ணா போதும். கோச்சிங் டெஸ்ட், கோச்சிங் டெஸ்ட், மெட்டீரியல் ரீடிங் உங்களுக்கு 10 hours 8 to 10 hours வேணும். நான் கடைசியில் நாங்க வந்து ராப்பப், நான் இப்போ 75 நாள்லாம் கூட நம்ம அகாடமியில கிளாஸ் 40 நாள்ல முடிச்சிருவோம். கடைசி 1 மாசம்லாம் நான் வந்து வெறும் டெஸ்ட் வேணா வைக்கலாம், டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணலாம். ஆனா கிளாஸ் வந்து நம்ம 75 நாள் கடைசி நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கிளாஸ் எடுக்க மாட்டோம். அதிகபட்சம் 45 days தான். அதனாலதான் டெய்லி சப்ஜெக்ட் கிளாஸ் எக்ஸப்ட் 2 days. டெஸ்ட் டேட்டா வந்து அன்னைக்கே நான் கிளாஸ் வைக்கலன்னா டெஸ்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். வேற ஏதாவது டவுட்டு? ஓகே, ஓகே, ஆல் த பெஸ்ட். நம்ம நேரம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஒரு
இப்போ 11க்கு நான் சப்ஜெக்ட் டெஸ்ட் ரெகுலர் ஸ்டூடெண்ட் ஃபுல் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் கோர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து இன்னைக்கு கிளாஸ் வந்து ஜென்ரல், அதாவது என்ன சொல்றது, இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் யூனிட் 1 எடுக்க போறேன். ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவேன். நான் சாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஏதாவது புது ஸ்டூடெண்ட் இருந்தால் நம்ம என்ன கொடுப்போங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்கு இது பண்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது முடிஞ்ச உடனே ஸோ இன்னைக்கு வந்து நடத்த போகிற கிளாஸ் நான் இப்போ எடுக்கல, கொஞ்ச நேரத்தில் எடுத்துருவோம். ஸோ இது வந்து இது சிலபஸ்லேயே புது சிலபஸ். இந்த கோர்ஸை வந்து இதுதான் அந்த பாயிண்ட். இந்த புல்லட் போட்டிருக்குல்ல, போல்டில் போட்டிருக்குல்ல, அந்த கிளாஸ் நான் அன்னைக்கு முடிச்சிருவேன். இது ஒரு 3 கிளாஸ்ல முடிச்சிருவேன். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள், இதான் நம்ம ஸ்டடி மெட்டீரியல். நான் பிபிடி கொடுக்குறது. நியூட்டன் 1 and 2, 3, ஃபோர்ஸ் ரிலேட்டடு, இது ரிஜிட் பாடிஸ், இக்விலிபிரியம், மூவ்மெண்ட், மோஷனு, இது ரிலேட்டடு இது வந்து பிபிடி. டயக்ராம் தியரம் ரிலேட்டட் வித் மெக்கானிக்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்வீஸ்லாம் சிலபஸில் உள்ள லைன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சர்ஃபேசஸ் அண்ட் சாலிட்ஸ், அதோட ஏரியா, அது ரிலேட்டட். இது ஃப்ரிக்ஷன் சிலபஸில் இருக்கு. ஃப்ரிக்ஷன் ரிலேட்டட் ஃபார்முலா, டைப்ஸு, அதை எப்படி, இதுதான் இன்னைக்கு கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ இது பிபிடி, இதுதான் நம்ம கிளாஸ் எடுக்கிற பிபிடி. யூனிட் 1ஓட பிபிடி. சார் ஸ்கிரீன் ஆகலைங்க சார். அப்படியா? நான் ஸ்கிரீனை எடுத்து விட்டேன் போலுக்கு. ஓகே சரி. இல்ல இப்ப நான் கிளாஸ் எடுக்க போறதுல என்ன எடுக்க போறோம் இன்னைக்கு கிளாஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது வரைக்கும் யாருக்குமே எடுக்காத கிளாஸ், பழைய ஸ்டூடெண்ட்டுக்கும். ஏன்னா சிலபஸ் புது சிலபஸ்ல. ஸோ இதுதான் டிஎன்பிசி ஏஇ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் யூனிட் 1 ஜெனரல் இன்ஜினியரிங் 20 கொஸ்டின் சிலபஸ். இதுதான் இந்த சிலபஸ்ல இப்ப நான் பிளாக் போல்ட் பண்ணி போட்டிருக்கேன்ல, அந்த போர்ஷனை நான் இன்னைக்கு முடிச்சிருவேன். அடுத்து வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மேபி நாளைக்கு டெஸ்ட், அதனால எதுவும் கிடையாது. செவ்வாய்க்கிழமை ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸை முடிச்சிருவேன். புதன்கிழமை கீழே இருக்கக்கூடிய அந்த எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங் ரிலேட்டட் ஜெனரல் இன்ஜினியரிங் டாபிக் 3 கிளாஸ்ல இது முடிஞ்சிடும். 3னா 2 to 3 hours, ஒரு டோட்டலா 6, ஒரு 10 hours, 9 to 10 hours இந்த சிலபஸ் முடிஞ்சிடும். இது வந்து பிபிடி. இது போக ரீடிங் மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஃபுல் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு. அது ஒரு 160 பேஜ் இருக்கு. 160 பேஜ் யூனிட் 1க்கு இல்ல, இன்னைக்கு எடுக்கிற கிளாஸ். அதுல இருந்து அதோட டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின் எப்படி வரும். ஏன்னா பிபிடில நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் தான் போடுவேன். பட் நான் கொடுக்குற ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ல ஒர்க் அவுட் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதுல 1-2 ப்ராப்ளத்தை இன்னைக்கே கிளாஸ்ல பார்க்கலாம். மீதி வந்து நீங்க, ஏன்னா நம்ம அகாடமில என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவோம். நீங்க உட்காந்து படிச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ முத படிக்கிறவங்க கொஞ்சம் தரவா படிச்சிட்டீங்கன்னா டிஃபரன்ஷியேட்டரா இருக்கும். நிறைய பேர் இந்த மெட்டீரியல் எங்க இருக்குன்னே தெரியாம திணறிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது எதை படிக்கணும்னு தெரியாம இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் நீங்க எந்த மெட்டீரியல் யாரையும் டிபெண்ட் பண்ணிருக்கேன்னா, இந்த யூனிட்டை பொறுத்த அளவுக்கு ரீடிங் மெட்டீரியலும் கொடுத்துரும். எப்படி நம்ம காம்ப்ரிஹென்சிவ் புக்கு கொடுக்குறோம்ல, அது மாதிரி இது சாஃப்ட் காப்பி கொடுத்துரும். இந்த யூனிட் 1ஓட சாஃப்ட் காப்பி. ஸோ இன்னைக்கு அந்த யூனிட் 1 தான் இப்ப நம்ம எடுக்க போறது. ஸோ சும்மா சாம்பிள் காமிச்சு இன்னைக்கு என்ன எடுக்க போறேன் அப்படிங்கிறதுக்கு இது போனேன். ஏற்கனவே ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு சப்ஜெக்டும் ஓவராலாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த கிளாஸ் எடுக்க போறோம். வேற ஏதாவது ஃபைனல் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கேளுங்க, இல்லைன்னா நம்ம இதோட கிளாஸை முடிச்சிடலாம்.
ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரெகுலர் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு வந்து வேற லிங்க் அது உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ரெகுலர் ஸ்டூடெண்ட்க்கு வாட்ஸ்அப் குரூப் தனியா இருக்கு, அதுல வந்திருக்கும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனி லிங்க், நீங்க அதே லிங்க்ல போனீங்கன்னா அங்க இருக்காது. ஸோ அதை பாத்துக்கங்க. எல்லா கிளாஸும் ரெக்கார்ட் ஆயிரும். நீங்க அட்டன் பண்ண கிளாஸே நீங்க திருப்பி பாத்துக்கலாம். எல்லாம் ரெக்கார்டட் தான். இந்த ரெக்கார்டட் வந்து உங்களுக்கு திருப்பி நீங்க டைம் கிடைக்கும் போது ஜி டிரைவ்ல போட்டு வச்சிருப்போம், அதை நீங்க எடுத்து திருப்பி ரன் பண்ணிக்கலாம்.